நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைமறை வசனம் ஓதுவதற்காக சகோதரர் ஃபவாஸ் அவர்களை அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர் ஆவார்கள். எனவே உங்கள் சகோதரர்களுக்கிடையே தொடர்புகளை சீர்படுத்துங்கள். மேலும் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். உங்கள் மீது கருணை பொழியப்படக்கூடும். இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்றெந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாய் இருக்கலாம். எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாய் இருக்கலாம். நீங்கள் ஒருவரையொருவர் குத்தி பேசாதீர்கள். ஒருவருக்கொருவர் மோசமான பட்டப்பெயர்களை சூட்டி அழைக்காதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டதன் பின்னர் மோசமான பெயர்களை சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும். எவர்கள் இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர்கள்தாம் கொடுமைக்காரர்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன. மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள். இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன? பாருங்கள், நீங்கள் அதனை அருவருப்பாய் கருதுகின்றீர்கள். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். திண்ணமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக்கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். மனிதர்களே, நாம் உங்களை ஓர் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்தோம். பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். உண்மையில் உங்கள் இறைவனிடம் அதிக கண்ணியம் வாய்ந்தவர் உங்களில் அதிக இறையச்சம் கொண்டவர்கள்தாம். திண்ணமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். ஸல்லல்லாஹுல் அலீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு
எங்களுடைய அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள சகோதரர் சொல்வேந்தர் சிங்காரவேலு பாலசுப்ரமணியன் அவர்களையும் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள இந்தியன் ஸ்கூலின் ஆனரபிள் செக்ரட்டரி அண்ணன் ராஜபாண்டி அவர்களையும் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் சகோதரி பிரேமலதா எல்எஸ் அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. அடுத்ததாக தலைமுறை ஆற்றுவதற்காக தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் பொறுப்பாளர் சகோதரர் அப்துல் ரவுஃப் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து மனிதர்களும் இன்ன பிற உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே பூமியை செம்மைப்படுத்தி தந்து நம் அனைவரையும் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ வைத்து கொண்டிருக்கின்ற, பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்த இறுதி இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய நன்மக்கள் அனைவரின் மீதும், ஆன்றோர்கள் சான்றோர்களின் மீதும், இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிகழட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்று திருக்குறளிலே அருளுடைமை என்கின்ற அதிகாரத்திலே வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிட்டு காட்டுகின்றார். பொருள் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தான் விரும்பியவாறு மகிழ்ச்சியாக இன்பமான ஒரு வாழ்க்கையை எவ்வாறு அனுபவிக்க முடியாதோ, அதே போல இறை அருளை பெறாத மனிதர்கள் அவர்களின் மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த மறு உலக வாழ்க்கையில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய மரணமே இல்லாத அந்த மறு உலக வாழ்க்கையில் அவர்கள் இன்பமாக வாழ முடியாது என்று வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிட்டு காட்டுகின்றார். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது இந்த வாழ்க்கை பயணம் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய கால ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம் ஒரு ஏழையாகவோ வறுமையிலோ கஷ்டத்திலோ வாழ்ந்து நாம் இந்த உலக வாழ்க்கை நிறைவு செய்து விடலாம். ஆனால் வள்ளுவர் சொல்வது போல மறு உலக வாழ்க்கையிலே நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய மரணமே இல்லாத அந்த வாழ்க்கையிலே ஒரு மனிதன் துன்பத்தோடும் கஷ்டத்தோடும் துயரங்களோடும் வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அப்படி ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அதுதான் அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பேரிழப்பாக இருக்கும். எனவே மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அமைதியாக மகிழ்ச்சியாக நாம் விரும்பியது போல இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய அருளை அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே பெற்றவர்களாக மரணிக்க வேண்டும். இந்த இறை அருளை எப்படி பெறுவது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள், மக்களுக்கு மத்தியிலே சலாம் என்கின்ற அமைதியையும் சமாதானத்தையும் பரப்புங்கள், மக்களுக்கு மத்தியிலே அமைதியையும் சலாமையும் சமாதானத்தையும் நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவே அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த ரமலான் மாதத்திலே 30 நாட்கள் நோன்பிருந்து தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு முஸ்லிமும்
ஒரு குடும்பத்திற்கு போதுமான அளவுக்கான தானியங்களை நீங்கள் தர்மமாக கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். அந்த நாள் பட்டினியால் ஒரு மனிதர்களும் இருக்கக்கூடாது அந்த நாளிலே. எனவேதான் அந்த நாளுக்கு ஈகை திருநாள் என்று பெயர். அந்த திருநாளை தான் நாம் முடித்து விட்டு வந்திருக்கின்றோம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, எதற்காக இந்த தானம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கின்றோம், ஒரு திரைப்படம் எவ்வளவு வருமானத்தை ஈட்டி மிக பெரும் லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அறிக்கையாக கொடுப்பார்கள். அதே போல டாஸ்மாகிலே இன்றைய வியாபாரம் எப்படி உச்சத்தை தொட்டிருக்கிறது என்பதை குறித்து பெருமையாக அறிவிப்பார்கள். ஆனால் இந்த ஈகை திருநாளிலே எவ்வளவு சேகரிக்கப்படுகின்றது என்று சொன்னால், கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது. சகோதரர்களே, சகோதரிகளே, இதன் மூலமாக அன்றைய தினத்திலே பசியில்லாத ஒரு நிலை ஏற்படுத்தப்படுகின்றது. இதுதான் இந்த ஈகை திருநாள். குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த கொடை கொடுப்பதிலே ஒருபடி மேலே சிலர் செய்வார்கள். என்னவென்று சொன்னால், தங்களது மரணத்திற்கு முன்பாக பல முஸ்லிம்கள் தங்களது சொத்தினுடைய ஒரு பகுதியை இறைப்பாதையிலே எழுதி வைத்து விடுவார்கள், மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக. அந்த சொத்துக்கு பெயர் தான் வக்ஃப் சொத்துகள் என்று சொல்லப்படும், இல்லையா? உலகெங்கிலும் இந்த வக்ஃப் சொத்துகள் ஏராளமாக இருக்கின்றது. மிக குறிப்பாக இந்தியாவிலே இந்த சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள், முஸ்லிம்கள் மக்களுக்காக எழுதி வைத்த சொத்துக்கள் என்பது பல லட்சக்கணக்கான கோடியை தாண்டுகின்றது. இதன் மூலமாக பல்வேறு அறக்கட்டளைகள் நிறுவப்பட்டு இலவச கல்வி, கல்விக்கூடங்கள், மருத்துவ சேவைகள், வட்டியில்லா கடன் வழங்கும் நிறுவனங்கள் இவற்றையெல்லாம் அமைத்து மக்களுக்கு மிக பெரும் சேவை நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அறப்பணிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, மக்களை சிரமத்தில் ஆழ்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, இவர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக நேற்று நமது நாடாளுமன்றத்திலே வக்ஃப் வாரிய திருத்த மசோதா ஒன்றை இந்த பாசிச சக்திகள் அரங்கேற்றியிருக்கின்றார். தமிழிலே ஒரு பாடல் இருக்கின்றது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடியது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது என்று அவர் எழுதினார். ஒரு காலம் இருந்தது, கொள்ளையர்கள், பகல் கொள்ளையர்கள் அவர்கள் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுகின்ற போது அரசு பாதுகாப்பு அரணாக இருக்கும், அவர்களை தடுக்கும், அவர்களிடமிருந்து அந்த சொத்துக்களை பறித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கும், அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கும். இது ஒரு நல்ல அரசினுடைய கடமையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அரசே எப்படி செயல்படுகின்றது என்று சொன்னால், அரசை திட்டம் தீட்டுகிறது இவற்றையெல்லாம் சூறையாடுவதற்காக. நாடாளுமன்றத்திலே அவர்கள் சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள், இந்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவதற்காக. இந்தியாவில் ஏராளமான சொத்துக்களை இந்த 10 ஆண்டுகளிலே அவர்கள் சூறையாடி இருக்கின்றார்கள். LICயினுடைய பங்குகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, ரிசர்வ் பேங்கினுடைய இருப்புகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, வங்கிகளுடைய வைப்பு தொகைகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, ரயில்வே துறை போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, விமான நிலையங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, விமான நிறுவனங்கள் சூறையாடப்பட்டு விட்டன, வக்ஃபு சொத்துக்களும் சூறையாடப்பட்டிருக்கின்றன. ஆக இவையெல்லாம் சூறையாடப்பட்டு மக்களுடைய நலனுக்காக, நாட்டினுடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை. இவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடி பதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, எதற்காக இவர்கள் பதுக்குகின்றார்கள் என்ற கேள்வியே நமக்கு ஒரு மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. இதை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சாதியின் பெயராலும், மதத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும் பல்வேறு துவேஷங்களை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். மக்களுக்கு மத்தியிலே மோதலையும் பிளவுகளையும் இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்கள், எனவே திரைமறைவிலே மக்களுக்கு மத்தியிலே சூழ்ச்சி செய்து இவர்கள் இந்த பிளவுகளை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் தங்களது ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மோசமான காலகட்டத்தில்
நன்மையை விரும்புகின்ற, நன்மையை நாடுகின்ற, நடுநிலையை பேணுகின்ற நம்மை போன்ற மக்கள் மீது சில கடமைகளும் சில பொறுப்புகளும் இருக்கின்றது சகோதரர்கள். குறிப்பாக மக்களுக்கு மத்தியிலே நாம் இரக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய மிக பெரும் பொறுப்பு இருக்கின்றது. இந்த வெறுப்பு அரசியல், வெறுப்பு பேச்சின் மூலமாக மக்களுடைய மனம் மாசுபட்டு விடாமல் அது காக்கப்பட வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவமும் மனித நேயமும் மலர் செய்வதற்காக நாம் பாடுபட வேண்டும். சமாதானமும் அமைதியும் இந்த நாட்டிலே, நமது நாட்டிலே, தேசத்திலே நிலை பெறச் செய்வதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டிய ஒரு மிக பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது சகோதரர்களே. இதுதான் இறையருளை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பணியாக இருக்கும். இந்த பணியை செய்தால் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழலாம். வள்ளுவர் கூறியது போல மறு உலகிலும் இறைவனுடைய அருளை பெற்று நாம் நீடித்த நிலையான அந்த பேரின்ப பேற்றை நாம் அடையலாம். எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு மத்தியில் அந்த ஒற்றுமையையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. அதே நேரத்திலே எல்லா சமூகங்களும், அதனுடைய கலாச்சாரங்களும், அதனுடைய பண்பாடுகளும் செழித்தோங்கக்கூடிய ஒரு தேசமாக நமது தேசத்தை ஆக்கி அருள் புரிவானாக. பாசிச குழுக்களும் மனம் திருந்தி அவர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரை நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். நன்றி சகோதரர் அப்துல் ரவுஃப் அவர்களுக்கு. அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக மதிப்புக்குரிய சகோதரர் சொல்வேந்தர் சிங்காரவேலு பாலசுப்ரமணியன் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்கள் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டையை சார்ந்தவர்கள், யூஜி விலங்கியல் பட்டம் பெற்றவர்கள், தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவர்கள், சிறு வயது முதலே புத்தக வாசிப்பில் ஆர்வமுடையவர்கள். அதன் வெளிப்பாடாக பள்ளி பருவம் முதலிருந்து நாடகத்தில் நடிப்பதிலும் மேடை பேச்சுகளில் பங்கேற்று தனது திறமைகளை வெளிக்கொணர்ந்துள்ளார்கள் சகோதரர் அவர்கள். கல்லூரி காலத்திலேயே அப்போது சிறப்பு பெற்ற தாய் நாடக குழுவில் இணைந்து பல முன்னணி நாடக இயக்குநர்களோடு சேர்ந்து மேடை நாடகங்களிலும் நடத்தி வந்திருக்கின்றார்கள். பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து பல தரப்பட்ட வேடங்கள் ஏற்று சமூக வரலாற்று நாடகங்களை நடத்தி இருக்கின்றார்கள் சகோதரர்கள் அவர்கள். அவர்கள் சிங்கப்பூரில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அங்கும் மேடை நாடகங்கள், வானொலி நாடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி சீரியல்கள் பல நடித்துள்ளார்கள். கவியரங்கம், பட்டிமன்றம், பாட்டுமன்றம், பேச்சரங்கம் போன்ற பல தளங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தனது பேச்சாற்றலை மிகுந்த ஒரு ஆர்வத்துடன் வெளிப்படுத்தியுள்ளார்கள் சகோதரர்கள். அவர்கள் கதை வசனங்களும் எழுதியிருக்கின்றார்கள். இங்கு பேரனில் கடந்த 22 வருடங்களாக சொல்வேந்தர் மன்றத்தில் பல்வேறு பதவியில் செயலாற்றி இருக்கின்றார்கள். தற்போது முத்தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் தலைவராக இருக்கின்றார்கள். பல முன்னணி இயக்குநர்களோடும் பட்டிமன்ற பேச்சாளர்களோடும் 100க்கு மேற்பட்ட மேடைகளில் பங்காற்றியிருக்கிறார்கள். சமூக நல பணிகளிலும் தொண்டாற்றுவதில் சகோதரர்கள் மிக்க ஆர்வமுடையவராக இருக்கின்றார்கள். தற்போது இங்கு சிபார்கா என்னும் ஒரு நிறுவனத்தில் பர்ச்சேஸ் ஆபீசராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக தொடர்ந்து ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர் அவர்கள். அவர்களை உங்களிடையே சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. மனதை மலர்த்திய அரும்பு வார்த்தைகளுடனான நல்ல அறிமுகத்துக்கு நன்றி திரு அப்துல் ரவுஃப் அவர்களே. எங்கோ இருந்த என்னையும் அன்பான உங்களையும் ஒருங்கிணைத்திட்ட மைய புள்ளியான அந்த ஒற்றை வார்த்தை தமிழ் என்றும் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் நம் அனைவரையும் இணைத்திட்ட தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இங்கே வரவேற்புரை ஆற்றிய சகோதரர் அன்வர் சதாத் அவர்களையும், தலைமை உரை ஆற்றிய அன்பு சகோதரர் திரு அப்துல் ரவுஃப் அவர்களையும், அடுத்து உரையாற்ற காத்திருக்கும் நண்பர் அன்பு சகோதரர் டிஸ்கவர் இஸ்லாம் அமைப்பை சார்ந்த அன்வர்தீன் அவர்களே, தாருல் ஈமான் இஸ்லாமிக் சென்டர் எனும் உயரிய அமைப்பு சார்ந்திட்ட நிர்வாகிகளே, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே, வருகை புரிந்திருக்கும் உயிரினும் மேலான அன்பான சகோதர சகோதரி உறவுகளே, மகிழ்வான குடும்ப உறவுகளே, அனைவருக்கும் இந்த பொன்னான பொழுதினிலே இனிய அன்பான இதயம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் கூடிய
ஈகை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையினிலே அன்பான ஒரு மாலை தமிழ் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த அமைப்பினை மிக சிறப்பான முறையில் நடாத்தி கொண்டு வருகிறார்கள் என்கின்ற தகவலையும் சகோதரரிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள். இந்த அமைப்பிலே ஜனநாயக முறைப்படி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றும் கூறினார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருப்பது என்பது போற்றத்தக்க விஷயமாகும். புனிதமிக்க ரமலான் நோன்பு தொழுகை காலத்திலே ஒரு மேலான தவம் போல பசி உணர்வினை பொறுத்து கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு எப்பொழுதும் இருக்கும் ஈகை குணத்தை இன்னும் மிகைப்படுத்தி இன்னும் அதிகமாக எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவிட முடியுமோ அந்த அளவுக்கு உதவிடக்கூடிய ஒரு வாய்ப்பினை கடந்த 1 மாத காலமாக மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றி இயன்ற வரையிலே இல்லாதவர்கள் அத்துணை பேருக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பினை பெற்ற உங்களுக்கு இந்த பெருநாளை மன மகிழ்வோடும் நிறைவோடும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையினிலே அப்பொழுது கூட எந்த விதமான வேறுபாடும் இன்றி எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர்களோடு இணைந்து இந்த விருந்தினை கொண்டாடி கழிக்க வேண்டும் என்ற நல்லுணர்வோடு கொண்டாட இங்கு ஒருங்கிணைத்திருக்கும் அத்துணை பேரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. பொதுவாக சொல்லப்போனா ஐயா சொன்ன மாதிரிலாம் பெரிய ஒன்றும் கிடையாது. எனக்கு தமிழ் பேச தெரியும், நீங்க தமிழ் பேசுறத புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு விஷயம் உள்ளதானே தவிர உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் என்னிடம் அதிகமாக கிடையாது. எனக்கு அறிந்த சில நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விடுகிறேன். அது மாத்திரமே நான் இங்கு கூற இருப்பது. பொதுவாக பலதரப்பட்ட மக்களை நாம் இந்த உலகிலே கண்டு கொண்டிருக்கிறோம். உதாரணமாக கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் இறை உணர்வாளர்கள் இருக்கிறார்கள். அது அவரவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. ஆனால் நாம் சற்றே யோசித்து பார்ப்போம், ஏன் நாம் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சற்றே யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அதாவது இறை அச்சம் உள்ளவர்கள் மனசாட்சிக்கு பயந்து நேர்மையாக நியாயமாக கண்ணியமாக இறைவன் எப்பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கிறான் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு நிச்சயமாக நேர்மையாக செயல்படுவார்கள். அப்பொழுது இறை நம்பிக்கை அற்றவர்கள் அத்துணை பேரும் அதற்கு மாறானவர்களா என்றும் கூற வேண்டாம். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக இறை நம்பிக்கையின் காரணமாக நம்மால் அடுத்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துவிடக்கூடாது, அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும், கடவுள் நம்மை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வோடு இருப்பதனால் அவர்கள் நிச்சயமாக நேர்மையாக இருப்பார்கள் என்று நான் கூற விடுகிறேன். உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே, படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறவாதே என்பான் ஒரு கவிஞன். எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொன்னா கூட இறை நம்பிக்கை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி அந்த நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய பிரச்சனை இறைவனிடம் ஒப்படைத்து கடவுளே நீயே அதற்கு ஒரு தீர்வை காணு, என்னை நல்வழிப்படுத்தி என்னை நல்ல வழியிலே செலுத்து என்று கூறிவிட்டு சென்று கொண்டே இருப்பார்கள். மிக நல்ல விஷயம் தானே அது. இறை நம்பிக்கை குறித்து கண்ணதாசன் அவர்கள் மிக அழகான ஒரு கவிதை ஒன்றை கூறுவார். நீங்கள் அனைவரும் அதை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவு என சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பு எனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது என்ன என்று கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்ட பொழுது பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். சரி, மனையால் சுகம் எனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்ன என கேட்டேன், வாடிப்பார் தெரியும் என்ற இறைவன் பணித்தான். இறப்பினுடைய பின் அது என்ன யாது என்று கேட்ட பொழுது இறந்து பார் என இறைவன் படைத்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில், அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் வந்து
அனுபவம் என்பதே நான் தான் என்று கூறினான் என்று மிக தெளிவாக அழகாக திரு கண்ணதாசன் அவர்கள் நம்மிடையே எடுத்து கூறியிருக்கிறார். இறை நம்பிக்கை என்பதும் மற்றும் விழிப்புணர்வுடன் உங்கள் வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் எடுத்து வைத்தால் உங்கள் பாதையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. உங்கள் பாதைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் சென்று சேரும் இடம் நிச்சயம் சிறப்பாகத்தான் இருக்கும் என்பதோடு இயன்றவரை மற்றோருக்கு உதவிடுவோம். அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிறோமா என்பது ஒரு புறம் இருக்க, தீமைகளை எந்த காலகட்டத்திலும் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடாது என்பதனை மனதில் கொள்வோம். வள்ளுவ பெருந்தகையார் கூட இதனை கூறுவார்கள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று ஒரு வாக்கிலே கூறுவார்கள். தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயைவிட கொடுமையானவையாய் கருதி அவற்றை செய்திட அஞ்சிடல் வேண்டும் என மிக அழகாக கூறுவார். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கிட்டத்தட்ட 70-80களில் எங்குமே ஒழித்து அனைவருக்கும் கிட்டத்தட்ட மனப்பாடமான ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும். நாகூர் அனீபா அவர்கள் பாடியிருப்பார்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை என்று மிக அழகான ஒரு பாடல் எங்கும் ஒலித்தது. எந்த விதமான பாகுபாடுமின்றி எல்லாருடைய வீட்டிலும் அந்த பாடல் ஒலித்தது. உங்களுக்கும் நினைவிருக்கும் என்று எண்ணுகிறேன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணையில்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற அந்த பாடலை மனதிலே கொண்டு ஒவ்வொருவரும் இறைவனை தொழுவோம். அன்போடு நாம் அவனுடைய அருளை பூரணமாக பெற முயற்சிப்போம். சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மத நல்லிணக்கம் குறித்தும் மிக அழகாக எடுத்துக் கொடுத்தார்கள். இன்றைய தேவை மத நல்லிணக்கமாகவே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது சகோதரத்துவ உணர்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்று. எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, மனிதனை மனிதனாக கருத வேண்டும், மதிக்க வேண்டும். அது முக்கியம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவார்கள், வயிறு தாங்கா காரணத்தினால் தனித்தனி தாய் ஈன்றெடுத்த தம்பிகளே என்று எல்லோரையும் அன்போடு அழைப்பார்கள். அது போன்ற ஒரு உணர்வுடன் நாம் அத்துணை பேரும் எங்கோ எந்த மூலையில் பிறந்தாலும் நாம் அனைவரும் ஒரு சக மனிதர்களை மனித உணர்வோடு சகோதரத்தோடு நாம் மதிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், கல்லூரி ஆசிரியர். கல்லூரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சார் உங்களுக்கே தெரியும், சில பேருக்கு சில ஆசிரியர்களை பிடிக்காது, சில ஆசிரியர்களை மாத்திரம் மிகவும் பிடிக்கும். சரி, அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் ஒருவர் கல்லூரி ஆசிரியர் இருக்கிறார். உலகளாவிய அளவிலே அவருடைய மாணவர்கள் பல தேசங்களிலும் பல நாடுகளிலும் உயர்ந்த பதவிகளே இருக்கிறார்கள். அவர் மீது மிகவும் பிரியம் கொண்டவர்கள் அவரோடு தொடர்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குறை நிறைகள், தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மனமாற தன்னுடைய புரொஃபஸரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு 70 வயது ஆகிறது. அவருக்கு ஒரு பாராட்டு விழா நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து அவரை சந்தித்து நாம் இந்த நிகழ்வினை நடத்த வேண்டும் என்று கேட்டபொழுது அவரும் ஒத்துக்கொண்டார். மறுநாள் அந்த விழா நடைபெற இருக்கிறது. முதல் நாள் மாலை அந்த மாணவர்களை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து ஒரு தேநீர் விருந்து கொடுக்கிறார். அப்பொழுது மிக உயர்ந்த ஒரு வகையான தேநீர் அங்கே வரவழைக்கப்பட்டு இவரே கைப்பட தயாரித்து வைத்திருக்கிறார். இந்த மாணவர்கள் காத்திருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மேசையிலே ஒரு புறம் பலவிதமான பீங்கான் கோப்பைகளில், வெள்ளி பாத்திரங்களில், தங்க பாத்திரங்களில் என்று உயர்ந்த வகையான பீங்கான் கோப்பைகளில் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலேயே எவர் சில்வர் பாத்திரங்களும் இருக்கிறது, அலுமினியம் பாத்திரங்களும் இருக்கிறது, சாதாரண கண்ணாடியிலான பாத்திரங்களும் இருக்கிறது. சரி, தேநீர் தயாராக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டு போய் அந்த தேநீரை அருந்துங்கள் என்று அவர் கூறும் பொழுது அனைவரும் போய் போட்டி போட்டுக்கொண்டு எடுக்கும் பொழுது இவர் கவனிக்கிறார். கவனிக்கும் பொழுது எல்லோருமே மிக அழகாக நேர்த்தியாக அமைக்கப்பட்ட உயர் வகையான மிகவும் உயர்ந்த வெள்ளி டம்ளர்களையும் அந்த
மிக பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய கோப்பைகளையும் தேர்ந்தெடுத்து அதிலே தேநீரை நிரப்பி அருந்துகிறார்கள். மிக நன்றாக இருக்கிறது ஐயா என்று பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பேராசிரியர் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது என்று என்னோடு அன்போடு பகிர்ந்து கொள்கிறீர்கள் நண்பர்களே, மகிழ்ச்சி. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேநீர் எப்படி இருக்கிறது? மிகச்சுவையாக இருக்கிறது. தேநீர் மிகச்சுவையாக இருக்கிறது. அதுதான் நமக்கு தேவை. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாத்திரங்களை சற்றே எண்ணி பாருங்கள். பெரும்பாலும் நான் பார்க்கும் பொழுது மிக விலை உயர்ந்த தேநீர் கோப்பைகளைத்தான் அத்துணை பேரும் எடுத்திருக்கிறீர்கள். அந்த அலுமினிய பாத்திரங்களோ கண்ணாடி பாத்திரங்களோ சீண்டுவாரின்றி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு தேவை சுவையான தேநீர் தான், அதுக்காகத்தான் நாம் குடிக்கிறோம். ஆனால் ஏன் அப்படி ஒரு மாறுபாடு, ஏன் அப்படி ஒரு பாரபட்சம் என்று கேட்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எவ்வளவோ பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு வாழ்க்கை பாடத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை மட்டும் கேட்டுங்க. எத்தனையோ டம்ளர் இருந்தா கூட விலை உயர்ந்த டம்ளர்களை எடுக்கணும்னு நீங்க போட்டி போட்டீங்க. உங்களுடைய வேலை, பணம், பதவி, அந்தஸ்து எல்லாம் அந்த டம்ளர்களை போல. வாழ்க்கை என்பது தேநீரை போல. டம்ளர்களினுடைய தரமோ தேநீரின் தரத்தை எப்படி தீர்மானிப்பது இல்லையோ அதுபோல உங்கள் வேலை, பணம், பதவி, அந்தஸ்து ஆகியவை உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை தீர்மானிப்பதில்லை என்று ஒரு அழகான ஒரு கருத்தை கொடுத்து கொண்டு, நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவோ பெரிய பதவிகளிலே இருக்கிறீர்கள், அந்த பதவியிலும் அலுவலகத்திலும் இப்படித்தான் நினைத்து நீங்கள் மன உளைச்சலாலும் பிரச்சனைகளாலும் அவதிப்படுகிறீர்கள். வாழ்க்கை என்ற தேநீரினுடைய தரத்தை இந்த தமிழர்கள் முடிவு செய்வதில்லை. அதுபோல போட்டி, பொறாமை, அவசரம், பேராசை என்ற வலைகளில் சிக்கிக் கொள்ளுகிறீர்கள். தோற்றங்களில் அதிக கவனம் செல்லும் பொழுது உண்மையான வாழ்க்கையை நாம் கோட்டை விட்டு விடுகிறோம் தோழர்களே. அதை நீங்கள் மனதிலே எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர்களுக்கும் சந்தோஷத்திலே கைதட்டி அவர்களை வரவேற்றார்கள் என்று கூறுவார்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, கண்ணதாசன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர். ஒரு கல்லூரியிலே ஒரு கவியரங்கத்திற்கு செல்கிறார். கவியரங்கத்தில் செல்லும் பொழுது மற்ற கவியரங்க கவிஞர்கள் கவி பாடுகிறார்கள். சாதாரணமாக மக்கள் ரசிக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே கண்ணதாசன் எழுந்து கவி பாடுகிறார். வரிக்கு வரி கைத்தட்டல் விழுகிறது. எல்லோரும் போற்றி ஒவ்வொரு வரிக்கும் கைத்தட்டி மகிழ்கிறார்கள். அவர் அந்த கவியரங்கத்திலே கவியை வாசித்து முடித்துவிட்டு அமைதியாக கூறுகிறார், அன்பான தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு நான் வாசித்த கவிதை என்னுடையது அல்ல. இங்கு கவியரங்கத்திலே வாசித்தவர்களுடைய மூன்றாவதாக வாசித்த மாணவன் எழுதிய கவிதையை நேற்று மாலை என்னிடம் கொண்டு வந்து காண்பித்தான். ஐயா, இந்த கவிதை நன்றாக இருக்கிறதா என்று காண்பித்த பொழுது நான் அந்த கவிதையை வாங்கி வைத்துக் கொண்டு நான் எழுதி வைத்த கவிதையை அந்த பையனிடம் கொடுத்தேன். அந்த பையன் என்னுடைய கவிதையை வாசித்த பொழுது இங்கு கைத்தட்டல் விடவே இல்லை. ஆனால் அந்த பையனுடைய கவிதையை நான் எடுத்து வாசிக்கும் பொழுது அவ்வளவு வரவேற்பும் கைத்தட்டலும் விடுகிறது. ஆக நீங்கள் கவிதையை ரசிக்கிறீர்களா, ஆளை ரசிக்கிறீர்களா என்று கூறுவார். அதாவது இது ஒரு உதாரணத்துக்காக நான் அதனை கூறினேன். அதாவது சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு இந்த இடத்தெல்லாம் நிறைய ஒரு பெரிய நாடு ஒன்று வச்சிருக்காரு. இன்னும் தன்னுடைய நாட்டை அதிகமாக சேர்க்கணும், அந்த பரப்பளவை அதிகரிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளா போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு. கூட போயிட்டு இருக்கிற போர் வீரர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு நாடா பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா எந்த காலத்துலடா வீட்டுக்கு போய் சேர்றதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாம போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்திலே கூடாரம் அடித்து தங்கி இருக்கிறார்கள். இந்த ராஜா அப்படி வெளியில வர்றாரு, அவர் கூட மந்திரியும் வர்றாரு. அங்க பார்க்குறப்ப ஒரு பேரிச்சம்பழ மரம் ஒன்று இருக்கிறது. அதுல ஒரு குரங்கு ஒன்று அதில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கு, நிறைய கை நிறைய பேரிச்சம்பழங்களை வைத்து கொண்டு திங்க மாட்டேங்குது. அது என்ன பண்ணுது, நிறைய கை நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு கீழே கிடக்கிற பேரிச்சம்பழத்தெல்லாம் பொறுக்கி சேர்த்துக்கிட்டு இருக்கு. சேர்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் கீழே விழுகுது. அதையும் அது விடாம திரும்ப திரும்ப பொறுக்கிக்கிட்டே இருக்குது, திங்க மாட்டேங்குது. அதை பார்த்தோன்னா அந்த மன்னர் சிரித்து கொண்டே தன்னுடைய அமைச்சரிடம் கேட்கிறார், புத்தி இல்லாத இந்த குரங்கினுடைய குணத்தை கவனித்தீர்களா? தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை தின்பதற்கு நேரமில்லை, இன்னும் சேர்க்க வேண்டும் என கையில் உள்ளதையும் கீழே கொட்டி விட்டு அள்ளி கொண்டு இருக்கிறதே, இதனுடைய முட்டாளத்தனத்தை பாருங்கள் என்று கூறிய பொழுது அவர் அமைச்சர் ரொம்ப அமைதியாக கூறினார். அவர் ரொம்ப கடுப்புல இருந்திருப்பார் போல இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, ஐயா, அந்த குரங்குக்கு மாத்திரம் புத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு.
சில அரசர்கள் கூட இந்த மாதிரி தான் நிறைய இடத்த பிடிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற நாட்டை வந்து நிர்வாகம் பண்ணவே இது இல்லாமல் இன்னும் பிடிக்கணும்னு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே அந்த நல்ல மனிதர் கொஞ்சம் புத்தி உள்ளவர் போல இருக்கு, புரிஞ்சுக்கிட்டாரு. ஆகா, இவர் கூறுவதிலே உண்மை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு, அமைச்சரை நீங்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறது, இதற்கு மேல் ஆசைப்பட்டு நாடு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வேண்டாம், நாம் கிளம்பி நம்முடைய வழியிலே செல்வோம் என்று கூறிவிட்டு சென்றார் என்று கூறுவார்கள். நண்பர் ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். நான் சொல்றத வந்து உங்களால அப்படியே திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு என்னங்க, ஏதோ முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா, இந்த பைத்தியக்கார வைத்தியம் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட போய் தன்னோட பைத்தியத்தை குணப்படுத்திக்க வைத்தியம் பார்த்துப்பாரு, இதை நீங்க திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னாரு. நான் உடனே கேட்டேன், ஐயா அந்த இயக்குனர் விசுவுக்கு நீங்க எதுவும் சொந்தமா பந்தமா அப்படின்னு. சரி, நான் சொல்றேன் நீங்க சொல்றத, ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க அதை திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். கல்யாணிக்கு கல்யாணம் பண்ண கல்யாணியோட அப்பா கல்யாண சுந்தரம் கல்யாணிக்கு கல்யாணம்ங்கிற மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு பேசி முடிச்சார். கல்யாணத்துக்கு கல்யாணபுரத்துல கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ கல்யாணிக்கு கல்யாணம் பிடிக்காம கல்யாணம் வேணான்னு சொல்ல, கல்யாணியோட மாப்பிள்ளை கல்யாணத்தை பிடிக்காமத்தான் கல்யாணமே வேணான்னு சொல்றதால கல்யாணிக்கும் கல்யாணத்துக்கும் கல்யாணம் வேணான்னு கல்யாண ராமன்கிற புது மாப்பிள்ளைய பார்த்தாரு. கல்யாணி கல்யாணமே வேணான்னு இப்போ அந்த கல்யாண ராமன் கிட்ட சொல்றப்ப, கல்யாணியோட அப்பா கல்யாணமே வேணாங்கிற கல்யாணியோட கல்யாணத்தை சரியான கல்யாண காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்து கல்யாண மண்டபம் பார்த்து எப்படி நடத்துவாரு, இதை நீங்க ஒரு வாட்டி திரும்பி சொல்லுங்க பார்ப்போம்னு அந்த நிமிஷத்துல அவர் ஓடினவர் அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. இந்த நல்ல பொன்னான வேளையிலே பெற்றோருக்கு பெருமதிப்பு கொடுங்கள், அறிஞர்களுடைய தொடர்பால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும், விருந்தினர்களை விருப்பத்துடன் உபசரியுங்கள், சென்றதை நினைத்து மனம் வருந்தாதீர்கள், இறந்தவர்களை குறித்து எந்த காலத்திலும் இழிவாக பேசாதீர்கள், மற்றவர்களின் மனதை புண்படுத்த எண்ணாதீர்கள், இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானே ஆனால் உலகில் எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது என்ற நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை நினைவூட்டி மகிழ்கிறேன். ஒரு பாடல் ஒண்ணு கேட்டிருப்பீங்க, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. கூட இறந்து குழிபறைத்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், மலை போலே வரும் சோதனை எல்லாம் பனி போல் மாறிவிடும்னு அந்த பாட்டை எல்லாருமே கேட்டு ரசித்து இருப்பீர்கள். அது தொடர்புடைய ஒரு உண்மை கதை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விடைகிறேன். ஒரு அநாத பையன், நான் சொல்லுகின்ற இந்த கதை உண்மையிலே நடந்தது தோழர்களே, இந்தியாவில் இல்ல வெளிநாட்டிலே அமெரிக்காவிலே நடந்த ஒரு கதை. ஒரு அநாத பையன், யாருமே கிடையாது, அவனே வேலை பார்க்கறான், அவனே சம்பாதிக்கிறான், அவன் போய் ஒவ்வொரு வீடா பேப்பர் போடுறது, அவங்க கொடுக்குற வேலையை செய்யறதுன்னுட்டுலாம் இது பண்ணிக்கிட்டு தானே சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கிறான். அவன் இருக்கின்ற அந்த பகுதியிலே எல்லோருக்கும் யார் எந்த உதவி கேட்டாலும் தட்டாமல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் உள்ளவன். அந்த வருமானம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு நாள் அவனுக்கு வந்து பசி தாங்க முடியல. வேற வழியே இல்லாம யார்ட்டையாவது போய் ஐயா வைத்த பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு கேட்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மையாருடைய வீட்டுக்கு சென்று அந்த மணியை அடிக்கிறான். அப்ப யாரோ வர்றாங்களேன்னு கதவை திறந்து பார்க்குறப்ப ஒரு இளம் பெண் வந்து எட்டி பார்க்கிறார். என்ன தம்பி வேண்டும் எனும் பொழுது இவனுக்கு கொஞ்சம் வெட்கமும் அவமானமும் வந்து தயக்கத்தோடு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா என்று கேட்கிறான். அந்த பெண்மணி இவனுடைய முகத்தை பார்த்து அடுத்த நொடி கண்டுபிடித்து விடுகிறார், இவன் பசியினுடைய உச்சத்திலே இருக்கிறான், மயங்கி விழுகின்ற சூழலில் இருப்பான் போல இருக்கிறதே என்று சற்று பொறு என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்று ஒரு கோப்பை நிறைய காய்ச்சிய பாலை கொண்டு வந்து அந்த பையனிடம் கொடுத்து அருந்து என்று கூறுகிறார். கிட்டத்தட்ட மயங்கிய நிலைக்கு உயிர் போகும் சூழலுக்கு போனவன் இதை குடித்ததும் சற்றே மனதிலே தெம்பு வந்து விட்டது. அந்த அம்மையாருக்கு உங்களுடைய நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றிமா என்று கூறிவிட்டு, அம்மா இந்த கோப்பை பாலுக்கு நான் எவ்வளவுமா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மையார் கூறுகிறார்,
இரக்கத்தோடு செய்கின்ற ஒவ்வொரு உதவிக்கும் நாம் பதிலை எதிர்பார்க்கக்கூடாது, பலனை எதிர்பார்க்கக்கூடாது, பொருளை எதிர்பார்க்கக்கூடாது. தம்பி, இந்த பகுதியில் வசித்தாலும் எல்லோருக்கும் உதவியா இருக்கேங்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அதனால பரவாயில்ல, நல்லபடியா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆண்டுகள் பறக்கின்றன. இந்த சிறுவன் தனது படிப்பினுடைய உயர்நிலைக்கு செல்லுகிறான். சென்று அடுத்தடுத்த படிப்புகளில் முன்னேறி ஒரு மிகப்பெரும் மருத்துவராக உயர்கிறான். ஒரு மிகப்பெரும் மருத்துவமனையிலே மிகப்பெரும் தலைமை மருத்துவராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சில பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மருத்துவமனையிலே ஒரு வயதான பெண்மணி அங்க அட்மிஷன் ஆகுறாங்க. இவர் அலுவலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த பேஷண்ட்டினுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வர்றப்ப பார்க்கிறப்போ இந்த பெண்மணியினுடைய ஊரை பார்க்கும் பொழுது தான் ஏற்கனவே சிறு வயதில் குடி இருந்த அந்த ஒரு ஊரை சார்ந்தவர் போல இருக்கிறதே என்று எங்கே அந்த நோயாளி என்று அவர்களுடைய பெட்டை போய் பார்க்க போறப்பதான் அவருக்கு தெரியுது, இந்த அம்மா தான் நமக்கு சின்ன வயசுல பால் கொடுத்தவங்க அப்படிங்கிற அந்த இது வந்தோன்னா அந்த அம்மாவுடைய கேஸ் பார்க்குறாரு. மிகப்பெரும் தீர்க்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு நோய், நிறைய செலவு செய்தால் தான் பிழைக்க வைக்க முடியும் என்னும் சூழலை. ஆனால் அந்த அம்மாவினுடைய வறுமை அந்த அளவுக்கு இடம் கொடுக்குமா என்று தெரியவில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது சொல்லுகிறார், எவ்வளவு செலவானாலும் சரி இந்த அம்மையாரை குணப்படுத்த வேண்டும், எத்தனை மாதமானாலும் சரி உயர்ந்த சிகிச்சையை கொடுத்து காப்பாற்றுங்கள், அதற்கான செலவை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறுகிறார். இந்த தொடர் முயற்சியினால் அந்த அம்மையார் மிகப்பெரும் வளர்ச்சிகள் பெற்று கிட்டத்தட்ட உடம்பு சௌரியமாயி டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு வந்துருச்சுது. வர்றப்போ அந்த அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி வர்றப்ப இந்த பில்லு வரப்போதை என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கவலையோட இருக்காங்க. என்னடான்னு தெரியலையே, நம்ம எதை வித்து கொடுக்க போறோம்னு தெரியலையே, நம்ம ஏற்கனவே போரா இருக்குமே அப்படிங்கிறப்ப மிகப்பெரும் தொகைக்கு அந்த பில்லு வருது. அந்த அம்மாட்ட கொண்டு கொடுக்குறப்போ அந்த அம்மா நடுங்கி கொண்டே பிரித்து பார்க்கிறார். அந்த பில்லினுடைய ஒரு மூலையில எழுதியிருக்குது, paid in full with 1 glass of milk by டாக்டர் ஹோவர்ட் கெல்லி என்று சைன் அடிச்சு அவர் கொடுத்திருக்கார். இது உண்மையான கதை. ஹோவர்ட் கெல்லி என்கின்ற அந்த ஒரு நல் மனம் கொண்டவர் செய்த நன்றியை மறவாது அந்த மாதிரி செய்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறார். ஆக நல்ல காரியங்கள் செய்வது எப்பொழுதுமே நமக்கு எங்காவது ஒரு இடத்திலே நம்மோடு துணை இருக்கும் என்பதனை கூறிக்கொண்டு, இங்கே அன்பையும் ஈகையையும் விதைத்தால் அதற்குரிய பலன் ஏதோ ஒரு வகையில் திரும்ப கிடைப்பதை நாம் இங்கே இந்த கதை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இன்றைய கடினமான சூழலிலும் கூட மத நல்லிணக்கத்தினை சிதைக்கும் வண்ணம், நமது சகிப்புத்தன்மையை சோதிக்கும் வண்ணம் எத்தனையோ சோதனைகள் வரலாம். எந்த சூழலிலும் நாம் மன உறுதியை கைவிடாமல் நாம் அனைவரும் சகோதரர்கள், மனிதமே முக்கியம் எனும் உணர்வோடு ஒற்றுமையாக இருந்த அனைவருக்கும் நம்மை நன்மைகளை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக அறிவுரை சொல்வார்கள், மனைவியெல்லாம் நல்லபடியா நேசிங்க, அவங்க சொல்றதை கேட்டுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆண்கள் தவறாக எண்ண வேண்டாம், அவர்களை உயர்த்தி பேசுகிறனோ என்று. ஒருத்தர் என்ன பண்ணாரு, புதுசா கல்யாணம் ஆனவர், அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், தன்னோட மனைவிக்கு காது சரியா கேட்கலையோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன குழம்புன்னு கேட்டாரு. இந்த அம்மா பதில் சொல்லவே இல்லை. என்னடா, வீட்டுக்கு நடுவில் போய் ஹாலில் நின்றுக்கிட்டு என்ன குழம்பு அப்படின்னு கேட்டாரு. அப்போ இந்த அம்மா பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் சமையலறை வாசல்ல போய் நின்று கேட்கிறாரு. அப்போ இந்த அம்மா பதில் சொல்லலை. கோவம் வந்துடுது அவருக்கு. கிட்ட போய் அந்த அம்மாட்ட போய் என்ன குழம்புன்னு கேட்கறனான்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்லுது, கருவாட்டு குழம்புயா, ஏற்கனவே 3 வாட்டி நீ கேட்க சொல்லிவிட்டேன் அப்படின்னோன்னு தான் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ, கோளாறு அந்த அம்மா கிட்ட இல்லடா, நம்ம காதுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. அதாவது எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உணர்வு ஆண்களை சிறுமைப்படுத்துவதற்காக அல்ல. எப்பொழுதுமே மற்றவர்களை குற்றம் சாட்ட எண்ணும் பொழுது தவறு உங்கள் பக்கம் இருக்கிறதா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்கின்ற அந்த கருத்தை சொல்வதற்காக இதனை கூறினேன். இன்னொன்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, பொண்டாட்டிக்கு தெரியாம எதுவும் செய்யாதீங்க, எதா இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கம்பாங்க. ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன தெரியும், நம்ம பார்த்து முடிவெடுத்தா சரிதான் அப்படின்ட்டு ரொம்ப பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இவர் வாங்கினது கொடுத்தது என்ன பண்ணி வச்சிருக்காருங்கிற பொருளாதார ஸ்டேட்டஸ் கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. சரி, ஒரு இளம் தம்பதிகள் இருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, இந்த நாட்டு வைத்தியம்லாம் பார்க்கக்கூடியவர். இந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு காட்டு பக்கம் போய் நான் ஒரு மூலிகை ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேங்கன்னா அது வெளியில சொல்லலை. அவரு
எதையோ போய் தேட போறாரு. போய் அங்க சாயங்காலம் வரைக்கும் தேடுவாரு, வருவாரு. அங்கேயே ஒரு குடிசை மாதிரி போட்டுக்கிட்டு தங்கியிருக்காங்க. அந்த அம்மா அவருக்கு வந்து கூழுக்குள்ள காய்ச்சி வைப்பாங்க, குடிப்பாரு. அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஓடியே கிட்டத்தட்ட அவங்க வயசான காலத்துக்கு போயிட்டாங்க. அப்ப வந்து ஒரு நாள் சாயங்காலம் வர்றாரு. வந்து பார்த்தா மனைவியை காணோம். எங்கடா காணுமேனு பார்த்தா குடிசை வாசல்ல வந்து ஒரு 20 வயசுல ஒரு பொண்ணு நிக்குது. யார் இந்த பொண்ணுன்னு தெரியலையேன்னா அந்த அம்மா காலில் வந்து விழுவுது. யாருமா நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, என்ன யாருமான்னு கேட்குறீங்க? நான் தான் உங்க மனைவின்னு வச்சுது. நான் தான் மனைவியா? அடையாளமே தெரியல, யாருமா நீ அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லுது, உங்களுக்காக அந்த கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தப்ப அந்த அந்த கிண்டுறதுக்கு இந்த கரண்டி உடஞ்சி போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்தால ஏதோ ஒரு பார்க்கப்ப ஒரு குச்சி ஒன்று கிடந்துச்சு. அந்த குச்சியை எடுத்து வச்சுட்டு கிண்டினோடனே அந்த கூழ் அப்படியே கருப்பா மாறி போச்சுது. ஐயோ என்ன இந்த மாதிரி மாறிடுச்சேன்னு சொல்லி அதை தூக்கி அந்தான வச்சுவிட்டு அந்த கூடை இறக்கி வச்சுட்டு, உங்களுக்கு நான் நல்லதா கூழ் காய்ச்சி மறுபடியும் வச்சேன். அப்படியா? எங்க அந்த கூழ்? எனக்கு பசிச்சுது, நான் அதை குடிச்சுட்டேன். குடிச்சு ஒரு நாளைக்கு கழிச்சு பார்த்தாக்கா நான் 20 வயசு பொண்ணா மாறிட்டேன்னு இந்த அம்மா சொல்லிச்சுது. அப்பதான் அந்த ஆளுக்கு மயக்கம் போட்டு விழுந்தது. அட பாவி, நான் அந்த மரத்தோட குச்சியை தானே தேடிக்கிட்டு இருக்கேன். யாக வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதை செஞ்சாலும் மனைவிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. இது ஒரு முதல் நீதி. 2வது நீதி என்னன்னா, சொல்லாம செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் அவங்களுக்கு தான் கிடைக்குது, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது என்கின்ற அந்த கதையும் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டு, தமிழிலே சொல்நயம் மிக்க சிலேடை கவிதையை நாம் மிகவும் ரசிப்போம். ஒரு காதலனும் காதலியும் இருக்காங்க. அந்த காலத்து காதலன் காதலிகள் கவிதையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க போல இருக்கு. சிலேடையா வந்து ஒரு கவிதை, இந்த அம்மா வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகுது, அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஏம்மா இவ்வளவு லேட்டுன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாது இருந்தால் செத்திருப்பேன், செத்ததால் சாகவில்லை, சாகாது இருந்தால் செத்திருப்பேன் அப்படின்னு சொன்னுச்சு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா அது, வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாதிருந்தால் செத்திருப்பேன், செத்ததால் சாகவில்லை, சாகாதிருந்தால் செத்திருப்பேன், என்ன சொல்ல வர்றங்கிறப்ப அந்த அம்மா சொல்லுது, வர்ற வழியில ஒரு பாலும் கிணறு ஒண்ணு இருந்துச்சு, தரையோட தரையா, இருட்டு, கண்ணு தெரியல. அப்ப திடீர்னு மின்னல் வெட்டுனுச்சுது. அந்த மின்னல் வெட்டின வெளிச்சத்தினால நான் அதுக்குள்ள உழுவாம தப்பிச்சிட்டேன், சாகல. மின்னல் வெட்டாம இருந்தா நான் செத்து போயிருப்பேன். கொஞ்ச தூரம் வந்தோடனே ஒரு பாம்பை மிரிச்சிட்டேன், நல்ல வேளை அது ஒரு செத்த பாம்பு, அதனால நான் சாகல, அது சாகாம இருந்தா நான் செத்திருப்பேன் அப்படின்னு வச்சுது. தமிழினுடைய அந்த இனிமையை கவனியுங்கள். மனிதாபிமானம் மனிதனுக்கு தேவை. சக மனிதனை நேசிக்கக்கூடிய தன்மை, பாகுபாடாக இல்லாமல் அன்பு செலுத்தும் தன்மை வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு கவிஞன் கூறுவான், இரவின் அழகு நட்சத்திரங்கள் இருக்கும் வரை, இயற்கையின் அழகு பச்சை மரங்கள் இருக்கும் வரை, சூரிய ஒளியின் அழகு வெப்பம் அதிகரிக்கும் வரை, உலகத்தின் அழகு மனிதாபிமானம் இருக்கும் வரை, தூய்மையான உள்ளத்தோடு எவரையும் பார்த்து புன்னகைப்போம், கிண்டலாக யாரையும் பார்த்து புன்னகைக்காது இருப்போம், அழும் இதயங்களுக்கு ஆறுதல் கூறுவோம், அழுபவர்களை பார்த்து கேலி செய்யாது இருப்போம், எரியும் எண்ணங்களை சமுத்திரத்திலே வீசி விடுவோம், புதைந்த சமாதானத்தை மீண்டும் எழுப்புவோம், நல் எண்ணங்களை உயிராக காப்போம், நல் எண்ணங்களை கொண்ட மனதோடு இந்த உலகத்தை பார்ப்போம். பொழியும் மழை உலகத்துக்கு குளிர்மை தரும், மலரும் பூக்கள் உலகத்தில் வாசனை தரும், சமாதானத்தால் சந்தோஷம் கிடைக்கும், இறுதியில் சமாதானம் எனும் விளக்கை ஏற்றுவோம் என ஒரு கவிஞன் கூறினான். சமாதான உணர்வும் சகோதரத்துவ உணர்வும் நம் உயிராக நாம் என்றும் கருதுவோம் என்று கூறிக்கொண்டு, எப்பொழுது யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவ பெருந்தையார் அவர்கள் கூறுவார்கள். ஒருத்தர் என்ன பண்ணாரு, சாப்பிட்றதுக்கு பரோட்டா வாங்கலான்ட்டு கடைக்கு போனாரு. போய் ஒரு 4 பரோட்டா பார்சல் கட்டுங்கன்னு சொன்னாரு. அதோட வாங்கிட்டு வந்திருக்கலாம். இவர் நின்றுகிட்டு இருந்தப்போ ஒருத்தன் பைக்கில் அங்கேருந்து வந்தான். அண்ணா ஒரு 4 பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு தலையில குருமாவை போட்டு ஊற வைங்க, ஊற வச்சு நல்லா வாழை இலையில வச்சு கட்டுறப்போ ஒரு முட்டையை தலையில உடச்சி ஊற்றி அப்படியே கட்டிடுங்க அப்படின்னு சொன்னான். இவருக்கு என்னடாதுன்னு பார்த்தோன்னே, ஐயா அவருக்கு செஞ்ச மாதிரியே அதே மாதிரி எனக்கும் செஞ்சு கொடுங்கன்னு இவனும் சொல்லிட்டான். அவன் அதே மாதிரி போட்டு 2 பொட்டலத்தை இவங்களுக்கும் அவருக்கும் கொடுக்குறான். அப்போ அவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் சொன்னீங்களே இந்த பக்குவத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு என்னையா தெரியும், மணிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கிட்டு போகிறேன்.
ஏன் மணிக்கு கொடுக்குறப்ப நீங்க சேர்ந்து நீங்களும் பிரிச்சு திங்க மாட்டீங்களான்னு. யோ, மணிங்கிறத நான் வளர்க்குறேன் நாய்யா அப்படின்னா. அடுத்தவன் செய்கிறான் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் காப்பி எடுத்து அதையே நாம் செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டாம் என்று கூறிக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் வாசிப்பு பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். வாசிப்பு பழக்கம் தான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறது, உயர்வுபடுத்துகிறது. பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகள் படிக்கின்ற அந்த பாடங்கள் அவர்களுடைய உயர் பதவிக்கு செல்வதற்கும் வேலைக்கு செல்வதற்கும் உபயோகப்படும். ஆனால் அவர்கள் படிக்கின்ற மற்ற புத்தகங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும், தங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் செம்மையாக அமையவும், தவறு செய்யக்கூடாது என்கின்ற எண்ணத்தை விதைக்கவும் புத்தகங்கள் நமக்கு உபயோகப்படுத்துகிறது. தோழர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். டாக்டர்கள் அவரது அறுவை சிகிச்சைக்கு நாள் குறித்து விட்டார்கள். அப்பொழுது அண்ணா அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு 2 நாள் அந்த அறுவை சிகிச்சையை தள்ளி வைக்க முடியுமா என்று கேட்கிறார். ஏன் என்று அவர்கள் கேட்டபொழுது, நான் படித்துக் கொண்டிருக்கும் புத்தகத்தை முடிக்க இன்னும் 2 நாள் தேவை, அருள் கூர்ந்து அதற்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். எந்த அளவுக்கு புத்தக வாசிப்பின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது என்று பாருங்கள் தோழர்களே. நம்முடைய சுதந்திர போராட்ட வீரன் பகத்சிங், மறுநாள் காலையிலே அவனுக்கு தூக்கு. இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை. அழுது கொண்டிருந்தானா, புலம்பிக் கொண்டிருந்தானா, இறை வழிபாட்டில் ஈடுபட்டானா? அதுவும் கிடையாது. கடைசி நொடி வரையிலே படித்துக் கொண்டிருந்தான். படிப்பு அந்த அளவுக்கு அவர்களை நேசிக்க வைத்திருக்கிறது. அம்பேத்கர் ஒரு ட்ரிப் லண்டனுக்கு போறாரு. எங்க உங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, எந்த இடத்திலே நாம் படிப்பதற்கான நூலகம் இருக்கிறதோ அதற்கு அருகே எனக்கான தங்கும் இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார். ஒரு ராஜா ஒருத்தர் தான், அவன் காதுல பூச்சி நுழைஞ்சிருச்சு. ரொம்ப அவதிப்பட்டான். சாப்பிட முடியல, தூங்க முடியல, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சுது. உலகம் முழுக்க எங்கெங்கயோ போய் இது யாராவது ஒரு வைத்தியரை பிடிச்சி கொண்டாடாங்கிறப்போ ஒரு துறவி ஒருத்தர் வராரு. என்னையா பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரிங்க நம்ம எங்க மன்னர் அப்படியே தோண்டு போய் கிடக்காரு, சாப்பாடு இல்லாம ரொம்ப சிரமப்படுறாரு. அப்படியா? அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்க காதுக்குள்ள பூந்தது ரொம்ப ஒரு விஷப்பூச்சி ஒன்று பூந்துருக்கு. இதை சரி பண்றதுக்கான ஒரு மூலிகை மருந்து இங்கேருந்து ஒரு 300 யோஜனை தூரத்துல இருக்கு. அதை நான் என்னுடைய சீடர்களை வச்சு கொண்டு வர சொல்றேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒரு சில வாரங்களுக்கு பிறகு இது சேருகிறது. ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் காலையிலங்காட்டியும் ராஜாட்ட சொல்லி, இன்னைக்கு அந்த இது வந்துருச்சு, உங்க காதில் அதை ஊத்திடுறேன், அந்த பூச்சி எடுத்தலாம் அப்படின்னாரு. மறுநாள் காலையில ஊத்துறாரு, அந்த பூச்சி வந்துடுது. அந்த பூச்சியை எடுத்தாச்சு, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு, தூங்க ஆரம்பிச்சிடுறாரு, ரொம்ப உற்சாகமாயிட்டாரு. அப்ப இவருக்கு ஏகப்பட்ட பரிசுகள் அள்ளி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போறப்ப இவங்க அந்த இடத்த விட்டு போறாது, ஊரை விட்டு போறாங்க. அந்த தாண்டி போனோன்னா சீடர் ஒருத்தன் கேட்டான், ஐயா நீங்க என்ன மருந்து அவர் காதுல ஊத்துனீங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, ஐயோ இந்த தும்பப்பூ செடி இருக்கு பாருயா, அதைத்தான் நான் அந்த காதுல ஊத்துனேன். அந்த ஆளுக்கு பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு அந்த பூச்சி உள்ள போனப்பே ஒண்ணு செத்து இருக்கும், இல்ல வெளியில ஏதாவது பறந்து ஓடி போயிருக்கும். இவனுக்கு என்ன மனசுல என்ன உட்காந்துருச்சுன்னு கேட்டா, உள்ளுக்குள்ள பூச்சி இருக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில பயத்துலதான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, நம்ம சில விஷயங்கள்ல வேற மாதிரி சொல்லி தான் சமாளிக்கணும். அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்லி சாதாரண ஒரு மூலிகையை தான் ஊத்துனேன். ஏற்கனவே செத்து போன பூச்சி ஒன்று கையில பிடிச்சி வச்சிருந்தேன், இதுதான் உங்க காதுல இருந்துச்சுன்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சுது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அப்ப இதை அப்பவே நீங்க அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னப்ப சொன்னா, அது சொன்னாக்கா அந்த வியாதி குணமாவாது, இந்த பாரு பூச்சியை எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னா தான் அவருக்கு சந்தோஷம் வந்துச்சுது. அப்ப அவர் சொல்றாரு, அந்த கதையினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளே கூட சூழ்நிலையை காரணம் காமிச்சு நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா மட்டும் பொறுப்பா சம்பாதிச்சிருந்தாருனாக்கா எங்கேயோ போயிருப்பேன். இன்னும் ஒரு பெரிய படிப்பு படிக்க வச்சிருந்தாருன்னு வச்சுக்கீங்க, பெரிய வேலையில போய் உட்காந்துருப்பேன். பணம் கொடுத்திருந்தா யாராவது உதவி பண்ணா ஒரு பிசினஸ் மேனா இருப்பேன்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கிறான் ஊர்ல. இன்றைக்கு பெரிய ஆட்களாக இருக்கின்ற பலரும் காசு இல்லாத ஏழை தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான், பெரிய படிப்பு படிக்காதவர்கள் தான். பிரச்சனை நம்ம கிட்டையோ, நம்ம பெற்றோர்கிட்டையோ, ஆசிரியர்கிட்டையோ, நம் பள்ளி கல்லூரியிடமோ சூழ்நிலையிலோ இல்லை, அது நம்முடைய மனதிலே தான் இருக்கிறது. பூச்சி காதில் இல்லை, மனதில் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு
இல்லாத பிரச்சனையை இருப்பதாக நினைத்துக் கொண்டு வெற்றி வாய்ப்புகளை கெடுத்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் நம்பக்கூடிய கடவுள் நம்மை உயர்த்துகிறார், நம்மை கொடுக்க வைக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தினை கூறிக்கொண்டு, இறை நம்பிக்கை உடையவர்களின் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், நாம் இஸ்லாமியர்களிடையே நான் மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று கேட்டீர்களே ஆனால், ஜகாத் என்று மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மிக அருமையான ஒரு விஷயம். இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பது என்பது, இறைவன் உங்களை சோதித்து பார்க்கிறான். உங்களிடம் பணத்தை கொடுத்து இந்த பணத்தை முறையாக நீங்கள் உபயோகிக்கிறீர்களா என்று பார்க்கிறார். நீங்கள் அதனை முறையாக செய்ய வேண்டும் என்றால் அது எங்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். முக்கியமான ஒரு அம்சமாகும். அதாவது சொல்லுவாங்க, வறியவர்களின் வாட்டத்தை நீக்குவது சமுதாய உறுப்பினர்களின் துயர்களை துடைக்கிறது. ஜகாத் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் முன்னேற வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒரு முடவனுக்கு ஒரு ஊன்றுகோலை கொடுப்பது போல நீங்கள் கொடுக்கின்ற இந்த உதவி அவர்களை மிக உயரத்துக்கு கொண்டு செல்கிறது என்று ஒரு கருத்து கூறுகிறது. நான் அதனை உண்மையிலேயே ரசித்து, மிக அருமையான ஒரு செயல், பாராட்டத்தக்க ஒன்று என்பதனை கூறிக்கொண்டு, தனி மனிதனும் சமுதாயமும் எப்படி ஆன்மீக உணர்வுடனும் மனிதாபிமான எண்ணத்தோடும் நடக்க வேண்டும் என்பதனை இந்த ஜகாத் வலியுறுத்துகிறது என்று கூறிக்கொண்டு, நம்முடைய செயல் நம் வாழ்வு என்ற ஒரு தலைப்பிலே ஒரு தகவலை கூறிக்கொண்டு நிறைவு செய்ய விழைகிறேன். ஒரு கடல்ல எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன பையன் போய் விளையாடுறப்போ அவன் செருப்பை அலை இழுத்துட்டு போயிடுச்சுது. உடனே அந்த கடற்கரையில் போய் எழுதினான், இந்த கடல் மாபெரும் திருடன், என்னுடைய செருப்பை திருடி விட்டதுன்னு எழுதி வச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சதை விட எக்கச்சக்கமா மீன் வலையில சிக்குது. அப்ப அவர் எழுதுறாரு, இந்த கடல் மிக பெரும் கொடையாளி அப்பா என்று அந்த வாசகத்தை எழுதி வைக்கிறார். அதே கடல்ல ஒருத்தன் நீந்த போனவன் முழுகி செத்து போயிட்டான். அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, இந்த கடல், அவனுடைய தாய் எழுதுறா, இந்த கடல் மக்களை கொன்று குவிக்கிறதே, இந்த கடல் ஒரு கொலைகாரன் அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. அதையும் எழுதி வைக்கிறாங்க. அப்போ ஒரு வயதான ஒருத்தர் என்ன பண்றாரு, போய் நிறைய முத்துக்கள் எடுக்கிறாரு. முத்துக்களை எடுத்துட்டு சொல்றாரு, இந்த கடல் ஒன்றே போதும், ஆயுள் முழுக்க நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வேன் என்று எழுதி வைக்கிறார். அப்போ ஒரு பெரிய அளவு ஒன்று வருது. இவங்க எழுதி வச்சது எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுது, எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. பிறர் என்ன சொல்லுகிறார்களோ, ஒவ்வொருவரும் உலகத்தை ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கின்ற கோணம் எப்பொழுதுமே ஒரு நேர்மையான பாசிட்டிவான ஒரு பார்வையாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, தவறான வதந்திகளை எப்பொழுதும் நம்பாதீர்கள். தவறான வதந்திகளை பரப்புவதற்கு நாட்டிலே பல பேர் இருக்கிறார்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனும் ஒரு அந்த வாசகத்துக்கு ஏற்ப இந்த விஷயம் உண்மையாக இருக்குமா என்று யோசித்து பார்த்து நீங்கள் அதற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். கோபப்பட வேண்டாம். சினமெனும் சேர்ந்தாரை கொள்ளி என்கின்ற ஒரு வாசகத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எங்கே மனித நேயம் என்கின்ற ஒரு தலைப்பினிலே, இலை உதிர் காலத்திலே மரங்களில் இருந்து இலைகள் உதிரும், இப்படித்தான் உதிர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய மனித நேயம் என்று ஒரு கவிஞன் கூறுகிறான். வானம் பார்த்த பூமியாய் வறண்டு கொண்டிருக்கிறது மனித நேயம். பாலைவனத்திலே நீரை தேடிக்கொண்டு இருப்பதால் இருக்கின்றது இன்றைய மனித நேயம். போதையால் புத்தியை இழக்கின்றான், காம இச்சையால் கண்ணியத்தை இழக்கின்றான், பகட்டுக்காக பண்பாட்டை இழக்கின்றான், பணத்து ஆசையால் நல் உறவுகளை இழக்கின்றான், ஜாதி வெறியில் கொலை செய்யவும் துணிந்து விட்டான். ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில் எந்திரமாய் சுழன்று கொண்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை. யாருக்காக இந்த ஓட்டம்? எதற்காக இந்த தேடல்? புன்னகை என்பது புதைந்து போனது, பாதுகாப்பு என்பது பயிரை மேயும் வேலியானது. நவீனமயமாக்கல் என்ற பெயரிலே இயற்கையும் சீண்ட ஆரம்பித்து விட்டான் மனிதன். இனி என்ன இருக்கிறது? அழிக்கவும் சிதைக்கவும் இதிலே எங்கே இருக்கிறது மனிதநேயம்? நாளைய தலைமுறையினர்களுக்கு நாம் எண்ணத்தை கொடுக்க போகிறோம். உன் நட்பும் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டுமானால் நீ பிறரின் தவறுகளை உன் மனதில் இருந்து அழித்து விடு என்று ஒரு கவிஞன் மிக அழகாக கூறினான். எந்த ஒரு காலகட்டத்திலும் நட்பையோ சகோதரத்துவையோ நீங்கள் அழிக்க நினைத்து விடாதீர்கள். நான் முன்பே குறிப்பிட்டது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்திலே இருக்கலாம், அவரவர்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு உணர்வு, நாம் எல்லோரும் மனிதர்கள், சக மனிதர்களிடம் இரக்கம் காட்டுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, சகோதரத்துவத்தை நாம் நினைக்க வேண்டுமே தவிர நம்முடைய சுயநலமோ நம்முடைய மற்ற எந்த ஒரு விடயத்தையும் நாம் நினைக்கக்கூடாது என்று ஒரு வார்த்தையை கூறிக்கொண்டு,
நீ ஒரு கெடுதியை சந்திக்க நேர்ந்தால் அதை விடவும் பலமாக அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே. கடல் நீர் வற்றாமல் இருக்கும் வரை கடலிலே மீன் இருக்கும். அதுபோல் அன்பும் பாசமும் மனிதங்களில் வற்றாமல் இருக்கும் வரை மனித நேயமும் இந்த உலகத்திலே இருக்கும் என்று கூறிக்கொண்டு இயன்றவரை மற்றோருக்கும் இந்த சமூகத்துக்கும் பயனுள்ளவாறு நாம் வாழ்வோம், உயர்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பான சகோதரருக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். நன்றி சகோதரர் அவர்களுக்கு. மிக சிறப்பாக நேர்த்தியாக தனது பேச்சை இங்கே வெளிப்படுத்தினார்கள். சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக டிஸ்கவர் இஸ்லாம் சொசைட்டியின் தமிழ் வட்ட பொறுப்பாளர் சகோதரர் அன்வர்தீன் அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். கணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டருடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக குர்ஆனுடைய வசனங்களை ஆரம்பித்து அமர்ந்திருக்கின்ற சகோதரர் ஃபவாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் அப்துரோப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அன்வர் சதாத் அவர்களே, எனக்கு முன்பாக அழகான ஒரு வாழ்க்கை பாடத்தை நடத்தி அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் சிங்காரவேல் சுப்பிரமணியன் சார் அவர்களே, தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாம் சென்டருடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரமலான் முடிந்து விட்டது, நோன்பும் நிறைவு பெற்று விட்டது. ஒரு வாரம் கடந்து சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும், உலகம் முழுவதிலும் நடக்க வேண்டும். சமயங்களுக்கு மத்தியிலும், இது நாடுகளுக்கு மத்தியிலும், தனி மனிதர்களுக்கு மத்தியிலும், உங்களுக்கு மத்தியிலும், எனக்கு மத்தியிலும் சமூக நல்லிணக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பூமி, இந்த உலகம் ஒரு அமைதியான பூங்காவாக மாறும். இப்போ சில செய்திகளை நாம் பார்க்கலாம். எல்லோருடைய முகத்திலும் ஒரு விதமான உற்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு. கொஞ்சம் கலகலப்பா, கொஞ்சம் முகத்துல சிரிப்போடு இருந்தா இந்த அவை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த தலைப்புக்கு ஏற்றாற் போல நீங்க பார்க்கலாம். இப்ப வாழ்க்கை என்ற அடிப்படையில் தான் அவர் பேசிட்டு போயிருக்கிறார். திருமணம் நடந்த உடனேயே பெரியவர்கள் வாழ்த்துவார்கள், அந்த தம்பதிகளை வாழ்த்துவாங்க. என்ன வாழ்த்துவாங்கன்னு யாராவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, அல்லது யாராவது இந்த வாழ்த்தை பெற்றிருந்தாலும் நீங்க சொல்லலாம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த செயல இருந்து யாராவது என்னங்க? மச்சான் மாட்டிக்கிட்ட. யாருக்கிட்ட? மச்சான் மாட்டிக்கிட்ட. ரைட். வேற யாராவது? பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்தியது உண்டு. இப்பொழுது அது குறைவாக இருப்பது போலதான் வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மனிதனுடைய வாழ்க்கை பாருங்க, பல நூறு ஆண்டுலாம் வாழுவது இல்லை, சில ஆண்டுகள் தான் வாழ்றான். ஆனா பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய திமிங்கலம் ஒண்ணு கடல்ல இருக்குது. ஒரு 500 வருடம் வாழக்கூடிய திமிங்கலம் இருக்குது. அதுகிட்ட எல்லாம் போய் யாரும் நீ பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்கன்னு யாரும் வாழ்த்திய வரலாறு இல்லை. அது பாட்டுல வாழ்ந்துட்டு போகுது. சில சுறாமீன்கள் 400 சில்லற ஆண்டுகள் வாழுது. அதுக்கும் யாரும் வாழ்த்தியதாக வரலாறு இல்லை. நீல மஞ்சள் கிளின்னு ஒண்ணு இருக்குங்க, அது ஒரு 100 வருஷம் வாழும்.
அதையும் யாரும் வாழ்த்தல, அந்த குடும்பங்களும் வாழ்த்துவதாக தெரியல. ஆசியா யானை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 86 வருஷம் வாழும், அதுவும் யாரும் வாழ்த்தல. ஆனா இந்த வாழ்த்து யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, இந்த உலகத்துல இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு வாழ்த்து கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது, வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது. ஆனா இந்த வாழ்க்கையை இன்று போராடி வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு தாப்பா ஆகணும், இல்லைன்னா வாழ்க்கையில வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவனும் இருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, என்னடா வாழ்க்கை இது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, கஷ்டம், துன்பம், துயரம், என்னடா வாழ்க்கை, நான்லாம் ஏன் பிறந்தனே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறார். ஆனால் நமக்கு எதை எதையோ ரசிக்க தெரிகிறது, எப்படி எப்படியோ ரசிக்க தெரிகிறது. இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை இந்த மனிதனுக்கு ரசிக்க தெரியவில்லை, அல்லது ரசிக்க மறந்து போய்விட்டான் என்ற நிலை சமீப காலமாக சில செய்திகளை நமக்கு கொடுக்கிறது. அன்பான தோழர்களே, வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுத்தா தான் சாதிக்க முடியும், ரிஸ்க் எடுக்கலன்னா ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மச்சான் மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி அவரு நிறைய ரிஸ்க் எடுக்கிறார் நினைக்கிறேன். நீங்க ஒரு நல்ல மாணவனாக வர வேண்டும் என்று சொன்னால் படிப்பில் அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும், கவனம் செலுத்தணும். நல்ல மாணவனாக முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அதே போல விளையாட்டு துறையில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அந்த விளையாட்டு தான் உங்களுக்கு இலக்காக இருக்குமையானால் அதில் சாதிப்பதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும், ரிஸ்க் எடுக்க வேண்டும். இராணுவத்திற்கும் பயிற்சி தேவைப்படுகிறது, நீச்சல் வீரனுக்கும் பயிற்சி தேவைப்படுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பயிற்சி தேவை, சமூக வாழ்விலும் பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்ததுதான் இந்த ரமலான் 30 நாட்கள். எல்லாவற்றிற்கும் பயிற்சி எடுக்கக்கூடிய இந்த மனிதன் விளையாட்டுக்கு, நீச்சலுக்கு, படிப்பிற்கு, இல்லையா, இப்படி எல்லாவற்றிற்கும் பயிற்சி எடுக்கக்கூடிய மனிதன், இவனுக்கு இறைவன் வழங்கி இந்த வாழ்க்கைக்கு ஏதேனும் பயிற்சி எடுத்திருக்கிறானா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக. பயிற்சி எடுத்திருந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் நிம்மதி சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே அங்க இருக்காது. அந்த பயிற்சி எடுக்காதனுடைய விளைவு தனி மனிதன் முதல் குடும்பம் முதல் சமூகம் வரை பிரச்சனை, குழப்பம், அநீதி, அநியாயம். ஆக இந்த 30 நாள் பட்டினி என்பது இறைவன் இந்த மனித சமூகத்துக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கின்றான், மிகச்சிறந்த பயிற்சி. அந்த பயிற்சி எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா பட்டினிலிருந்து ஆரம்பிக்கிறது. நீ பட்டினி கிட, வாழ்க்கையில நீ ஒழுக்கமா வாழணும்னா, உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை நீ நல்லவனா வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், நீ நீதியோடு, நியாயத்தோடு, அமைதியோடு, சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் உனக்கு பயிற்சி தேவை என்று 30 நாட்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறான் இந்த மனிதனை படைத்த இறைவன். மனித வாழ்வுங்க மிக அற்புதமானது. மனித வாழ்வு மிக அற்புதமானது. நீங்க யார்ட்டையாவது பேசினா சொல்லுவாங்க, இப்படி வாழ்க்கை எப்படி சார் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதை ஏன் சார் கேட்குறீங்க, வாழ்க்கை அது பாட்டுல போயிட்டு இருக்கு, நம்ம வேறொரு பக்கமும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பாருங்க, வாழ்க்கை நமக்கு எப்படி இறைவன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமா தான் இறைவன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்தா வாழ ஆரம்பிச்சிருது. நாமளும் குழந்தையா தான் இருந்தோம், நமக்கும் குழந்தை பிறந்தது, நம்முடைய குழந்தை என்று ஆளாகி வளர்ந்து இருக்கிறார்கள். சமூகத்தை பார்க்கிறோம், உலக மக்களை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆனா எல்லா மனிதனுக்கு வாழ்க்கை சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறியா.
போராடிதான் வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை அல்ல. அப்படிலாம் வாழ்க்கையை இறைவன் கற்றுக் கொடுக்கல இந்த உலகத்துல. இந்த ஒற்றை மனிதனுக்காகத்தான் இந்த வானமும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுக்காகத்தான் காற்றும் தண்ணீரும் உணவும். இந்த மனிதனுக்காகத்தான் வானமும் பூமியும். இந்த மனிதனுக்காகத்தான் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மனிதன் இந்த வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்காகத்தானே தவிர அவன் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்வதற்காக அல்ல. அன்பானவர்கள், இன்று உலகத்தில் பெரும்பாலான இளைஞர்கள் வாழ்க்கையை வாழ தெரியாமல், அந்த வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட புரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். பல குடும்ப பெண்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். பல குடும்ப ஆண்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். பொருளாதார மேதைகள், பிசினஸ் மேன்ஸ், அவருடைய வியாபாரத்தில் சக்சஸ் பண்ண முடியலையா, போராடுறான். ஒரு கட்டத்துல இறுதியில தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். உங்களிடம் ஒரு கேள்வி, வாய்ப்பு இருந்தால் உங்களை யார் அழைத்தார்களோ அவரிடம் அந்த பதிலை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த வாழ்க்கை எதற்கு அப்படின்னு நாம கேட்கறதுக்கு முன்னாடி, இறைவனும் இறை தூதர்களும் அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, வாழ்ந்தும் காண்பித்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். சுயமரியாதையோடு வாழ வேண்டும். இதை இறைவன் விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனையும் சுயமரியாதை உள்ளவனாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான். எல்லோருக்கும் சுயமரியாதை உண்டு. சில பேர் சொல்றதை கேட்பாங்க, எதை பேசினாலும் கேட்டுருவேன் பாய், ஆனா தன்மானத்துல கைய வச்சானா உண்டுல நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்ற நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் சுயமரியாதையோடு படைத்திருக்கிறான். அதே நேரத்தில் இந்த மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றும் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். கவலை இல்லாமல் இவன் வாழ வேண்டும். இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்வது உண்டு. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு ஆறுதல் சொல்வது உண்டு. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு ஆறுதல் சொல்வது உண்டு. ஆனால் படைத்த இறைவனே ஆறுதல் சொல்லுகிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். கவலைப்பட்டால் அவன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான். மனிதன் தன்னம்பிக்கை இழந்து விடுவான், குடும்பத்தை இழந்து விடுவான், பொருளாதாரத்தை இழந்து விடுவான், சொந்த பந்தங்களை இழந்து விடுவான். ஏன்? ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்வையே அவன் முடித்துக் கொள்வான். அதனால் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்கிறான். நீங்கள் கவலைப்படாதீர்கள். சுயமரியாதையோடு வாழ வேண்டும். மனிதன் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும். மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும். நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். கவலை இல்லாமல் வாழ வேண்டும். ஆனந்தமாக வாழ வேண்டும். ஆரோக்கியமாக வாழ வேண்டும் சொன்னால் அதற்கான டூல்ஸ் எது? அதற்கான பயிற்சி எது? இவ்வளவு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், எண்ணுகிறோம், நினைக்கிறோம், கனவு காண்கிறோம். எல்லோரும் கனவு காண்கிறார்கள். நல்ல விதமாகத்தான் வாழ வேண்டும், சந்தோஷமாகத்தான் வாழ வேண்டும், நிம்மதியாகத்தான் வாழ வேண்டும், ஆரோக்கியமாகத்தான் வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கான டூல்ஸ் எங்க இருக்கு நம்ம கிட்ட? சிலர் சொல்லுகிறார்கள் பணம் இருந்தால் போதும். சிலர் எண்ணுகிறார்கள் பதவி இருந்தால் போதும். சிலர் எண்ணுகிறார்கள் வசதி இருந்தால் போதும். இதெல்லாம் இருக்கணும், தேவைதான். ஆனால் வசதி உள்ளவர்கள் ஏழைகளை நேசிக்கிறார்களா? பணம் உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார்களா? பதவியில் இருப்பவர்கள் குடிமக்களை மதிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. நீதி இருக்கிறதா? அதற்கு பதிலாக அநீதி இருக்கிறது. தர்மம் தலை தூக்குகிறதா? இல்லை, அதற்கு பதிலாக அதர்மம் தலை தூக்குகிறது. நியாயம் பூமியிலே கிடைக்கப்படுகிறதா? இல்லை, அதற்கு பதிலாக அநியாயம் கிடைக்கப்படுகிறது. இங்க யாருக்கும் நீதி இல்லை, யாருக்கும் யாரு மீதும் அக்கறை இல்லை. ஏன்னு சொன்னா இந்த வாழ்க்கைக்கான டூல்ஸ் தெரியல. இந்த வாழ்க்கைக்கான டூல்ஸ் என்னன்னு தெரியல. அந்த டூல்ஸ் கொடுத்ததுதான் இந்த ரமலானுடைய 30 நாள் பயிற்சி.
இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இறை உணர்வு, இறை சிந்தனை, இறை பயம், இது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் அது ஆழமாக இருந்தால், அது உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருந்தால், மனிதன் தேடக்கூடிய அமைதியும் சந்தோஷமும் உலகம் முழுவதும் பரவி கிடக்கும். அன்பு சொந்தங்களே, உலகம் முழுவதும் பரவி கிடக்கும். அது கனவாக இருக்காது, அது ஒரு கலையாகவே இருக்கும். இன்று எல்லாம் இருக்கிறது, மனிதனுக்கு எல்லாம் கிடைக்கிறது, எதையோ சாதிக்க ஆசைப்படுகிறான், எங்கெங்கோ சென்று வருகிறான், வானத்துக்கு மேலே செல்லுகிறான், கடலுக்கு கீழே செல்லுகிறான், நிறைய கண்டுபிடிப்புகிறான். ஆனால் ஒரு விதத்தில் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறான். கடவுளே இல்லை என்று சொல்லுகிறான். நினைத்து பாருங்கள். ஒரு குழந்தை பூமியில் பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு தேவையான உணவை யார் தயார் செய்து கொடுத்தது இந்த உலகத்தில்? இந்த பூமியிலே ஒரு குழந்தை புதிய வரவு இந்த உலகத்துக்கு வறுமையானால் அதற்கான உணவு இறைவன் தயார் செய்து கொடுக்கிறான், தாய்ப்பால். அந்த தாய்ப்பாலுக்கு ஈடானது உலகத்தில் எந்த உணவும் இல்லை, இதுவரைக்கும் உருவாகவில்லை. பிறந்த குழந்தைக்கு உணவு கொடுத்த இறைவன், பிறக்கின்ற பொழுதே தாயும் தகப்பனையும் கொடுத்த இறைவன், அவன் அனாதையாக இல்லாமல் உறவுகளையும் உற்றார்களையும் கொடுத்த இறைவன், அந்த மனிதனுக்கான வாழ்வை கொடுத்திருக்க மாட்டானா? அந்த வாழ்க்கை திட்டத்தை வழங்கியிருக்க மாட்டானா என்று சொன்னால் வழங்கியிருக்கின்றான். வாழ்க்கை திட்டத்தை மிக நேர்த்தியாக வழங்கியிருக்கின்றான், மிக அழகாக வழங்கியிருக்கின்றான். ஆனால் தாய்ப்பாலை எடுத்துக்கொண்ட மனிதன், தாயையும் தந்தையும் எடுத்துக்கொண்ட மனிதன், மாமனையும் மச்சானையும் எடுத்துக்கொண்ட மனிதன், அண்ணனையும் அக்காவையும் எடுத்துக்கொண்ட மனிதன், அறிவை பெற்றுக் கொண்ட மனிதன், அதனால் சம்பாதித்து வாழ்வில் உச்சமடைந்த மனிதன், இறை நம்பிக்கையில் எங்கேயோ தவறு செய்திருக்கிறான். நினைத்து பாருங்கள், இந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது. இன்று மனிதன் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறான். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாத்தா கிட்ட போய் ஊர்ல இருந்து எங்க மாமா பேசுவாரு, அவர் நான் வீடியோவில் பார்த்து பேச சொன்னா தாத்தா முட்டாள்னு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு கடல் கடந்து, நாடு கடந்து, இருந்த இடத்துல இருந்து மனைவியையும் பிள்ளைகளையும் அண்ணனையும் தம்பிகளையும் சித்தப்பாக்களையும் பெரியப்பாக்களையும் வீடியோ காலில் பார்த்து பேசுறோம்னா மனிதன் எவ்வளவு நாகரிகத்தில், எவ்வளவு கண்டுபிடிப்பு, அறிவின் உச்சக்கட்டத்தில் வந்திருக்கிறான். இந்த அறிவு யார் கொடுத்தது மனிதனுக்கு? இந்த டெக்னாலஜி யார் கொடுத்தது? எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறான். ஆனால் மனதில் உள்ளதை மட்டும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கான எந்த விஞ்ஞானியும் இதுவரை உருவானது வரலாறு. இறைவன் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இறைவன் உங்கள் செல்வங்களை பார்ப்பதில்லை, உங்கள் பொருள்களை பார்ப்பதில்லை, மாறாக உங்களை படைத்த இறைவன் உங்கள் உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இறைவனுக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் போல, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் போல, உற்றாருக்கும் உறவினருக்கும் போல இந்த மனிதனுக்கும் இறைவனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் அதை குறித்து சிந்திப்பதற்கு இன்று மனிதன் சொல்லுகிறான், நேரம் இல்லை, காலம் இல்லை என்று சொல்லுகிறான். கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, தகப்பனுக்கும் அந்த நபருக்கும் பிரச்சனை, மனைவிக்கும் அந்த நபருக்கும் பிரச்சனை, ஒரே ஒரு கை குழந்தை. பல்வேறு பிரச்சனைக்கு மத்தியில் பஹ்ரைனுக்கு வரார். அவரை குறித்து ஒரு செய்தி சொன்னதும் சரி அவர் சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திச்சு பேசுவோம். அன்னைக்கு நைட்டு அவரோட தான் உட்காந்து சாப்பிடும். ஏன் இந்த செய்தியை சொல்ல வரேன் அப்படின்னா, யாராவது ஒரு நபரை குறித்து அவர் ரொம்ப கவலையா இருக்கிறாரு, யார்த்தையும் பேச மாட்டேங்கிறாரு, வாங்க போய் பேசலாம் அப்படின்னா உடனே போங்க, போய் அந்த மனிதன்கிட்ட உட்காந்து பேசு. அப்படி பேச மறுத்தால், நமக்கு நேரம் இல்லை என்று விலகி சென்றால் மிகப்பெரிய இழப்பை நாம் சந்திப்போம். அப்படி அவரை சந்தித்து பேசி முடிச்ச பிறகு ஒரு 3 நாள் கழிகிறது. மீண்டும் அந்த நண்பர் சொன்னோம், அவரை கூட்டிக் கொண்டு வாருங்கள், இன்னைக்கு அவரோடு பேசுவோம். அப்ப அன்னைக்கு வரல அவர்.
காலையில 7 மணிக்கு ஒரு போன் வருது, அவரு தற்கொலை செய்து இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஏன் தற்கொலை செஞ்சார் அவரு? பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்பத்துல பிரச்சனை. யாராருக்கு பிரச்சனை? தகப்பனுக்கும் அவருக்கு பிரச்சனை, வேற மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை. எதனால பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை. உட்கார்ந்து பேச முடியாதா? பேசியிருக்கலாம். தீர்வு இல்லையா? தீர்வு இருக்கு. ஏன் பேசல? நேரம் இல்லை. பேசியிருந்தால் அது போன்று பல நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். எந்த உயிரினமும், கொசு உள்பட, ஈ உள்பட தற்கொலை செய்து இறந்து போனதாக வரலாறு இல்லை. இறைவன் அப்படி அதுக்கு வழியும் காட்டு, நமக்கு வழிகாட்டியிருக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான், உறவுகளை வழங்கியிருக்கின்றான். இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு, இறைவனை எவன் எப்படி வணங்க வேண்டும், இவன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையில் இறை தூதர்களை தேர்வு செய்து வழிகாட்டி இருக்கிறான். யாரெல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் அது கட்டுப்படவில்லை, அவர் முரண்பட்டு சென்று விட்டார்கள். முரண்பட்டு சென்று விட்டார்கள். அதனுடைய விளைவு உலகம் முழுவதும் அமைதி இல்லை. உலகம் முழுவதும் நிம்மதியை தேடி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாடு இன்னொரு நாடை வாழ வைப்பதற்கு பதிலாக ஒரு நாட்டு மக்களை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதையா இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கான் இந்த மனிதனுக்கு? அதற்காக அவன் கல்வியை கற்றிருக்கிறான், அதற்காக அவன் நாகரிகத்தை கற்றுக் கொண்டிருக்கிறான், அதற்காக அவன் அறிவியலை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், இன்று ஒன்றை அழிப்பதற்காகத்தான் அறிவு கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒன்றை உருவாக்குவதற்காக அல்ல. ஒரு பக்கம் உருவாக்கினால் மறுபக்கம் அழித்துக் கொண்டிருக்கிறார். மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் சமாதானத்திற்கு பதிலாக சண்டையும் சச்சரவும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன் இங்கே வருகை தந்தவர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் வருகை தந்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர்களும் நல்ல நோக்கத்தை முன்வைத்துதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பார்கள். நல்ல செயல் எதுவாக இருந்தாலும் அது நன்மையை நாடியே அது நடந்து கொண்டிருக்கும். ஆனால் யாரு சிந்திப்பது? இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகிறது? இதனுடைய பின்புலம் என்ன? இதனுடைய காரணம் என்ன? ஏன் சமய நல்லிணக்கம் என்று பெயர்? இன்று எல்லோரும் சிந்தித்தால் இந்த உலகத்தில் சண்டை வருமா? அமைதி இல்லாமல் போகுமா? நிச்சயம் போகும், நிச்சயம் போகும். இங்கே வருகை தந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒருவர் இன்னொரு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் இன்னொரோடு அறிமுகமாய் சென்று கொண்டிருக்க செல்ல. அது இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு கரு. இரண்டாவது, மனிதனை படைத்த இறைவன் அவனை அப்படியே விட்டுவிடவில்லை. அன்பானவர்களே, நாம் எப்படி குழந்தையை பெற்று அப்படியே விட்டு விடுவோமா? நிச்சயம் நாம் பெற்ற பிள்ளையை விட்டுவிட மாட்டோம். அந்த பிள்ளையை பேணி பாதுகாப்போம். உணவை கொடுப்போம், உடை கொடுப்போம், கல்வி கொடுப்போம். ஒரு பருவ வயது வந்துட்டால் திருமணம் செய்து வைப்போம். அதற்கப்புறம் அவன் தன்னுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வான். வாழ்வை கற்றுக் கொடுக்கிறான். இறைவன் வாழ்வை கற்றுக் கொடுக்கிறான். இறைவன் உறவை கற்றுக் கொடுக்கிறான். இறைவன் உணவை கொடுக்கின்றான். இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறான். இறைவன் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பகுத்து ஆய்வு செய்யக்கூடிய பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான். அன்பை விதைக்க ஆசைப்படுகின்றான். மனித நேயத்தை விதைக்க ஆசைப்படுகின்றான். இது எல்லாம் இறைவன் இந்த உலகத்தில், இந்த பூமியில், இந்த மனிதத்தில் விரும்பக்கூடிய குணம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எவ்வாறெல்லாம் குணத்தை விரும்புவாளோ, எப்படிப்பட்ட பாசத்தை விரும்புவாளோ, அதை விட 70 மடங்கு பாசத்தை இறைவன் விரும்புகிறான். இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறான். அன்பை போதிக்க விரும்புகிறான். மனித நேயத்தை விரும்புகிறான். மனசாட்சி விரும்புகிறான். ஏழையை நேசிக்க சொல்லுகிறான். அநாதைகளை ஆதரிக்க சொல்லுகிறான். பணம் உள்ளவர்கள் இல்லாதவருக்கு கொடுக்க சொல்லுகிறான். அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஜக்காத்தை குறித்து பேசினார்கள். 2.5% கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு. அது உன்னுடைய பணம் அல்ல, அது ஏழையின் பணம். அதை கொடுத்தால் தான் உண்மையான நீ முஸ்லிம். உன்னை நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாத்தையும் அனுபவித்த மனிதன் கேட்கிறான், இறைவனை நான் எதற்கு வணங்க வேண்டும்? இறைவனை நான் எதற்கு வணங்க வேண்டும்? இறைவனை ஏன் தெரியுமா வணங்க வேண்டும்? இன்று நமக்கு 2 கண்களும் நன்றாக தெரிகிறது, 2 கிட்னியும் சரியாக வேலை செய்கிறது, நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகிறது, இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது.
உடல் உறுப்புகள் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது இறைவனுடைய அருமை நமக்கு தெரியாது, இந்த உடலின் அருமை நமக்கு தெரியாது. ஆனால் சிறுநீரகம் இரண்டும் பழுதாகி போனால், சிறுநீரகம் இரண்டும் பழுதாகி போனால், இதயம் துடிப்பதில் அல்லது இதய வாழ்வில் அடைப்பு ஏற்பட்டால், கண் பார்வை மங்கி சென்று கொண்டிருந்தால், நுரையீரல் தன்னுடைய வேலையை செய்ய மறுத்தால், அப்பொழுது தெரியும் இந்த உடல் உறுப்பினுடைய வலிமை என்னவென்று. அதை கொடுத்த இறைவன் யார் என்று புரியும். அப்பொழுது நமக்கு தெரியும். 2 கிட்னியை மாற்றி புது கிட்னியை கொண்டு அந்த உடலில் பொருத்துவதற்கு 50 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள். நாம் இந்த உடலை வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது இறைவன் அதற்கு பணத்தை கேட்டிருக்கிறானா? இந்த கண்ணை நமக்கு அழகாக பொறுத்திருக்கான, மிக அழகாக ஜூம் பண்ணி காமி, இதுக்கு இறைவன் காசு கேட்டிருக்கிறானா அல்லது வாடகை செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? நம் குழந்தை கத்துகிற அந்த பிஞ்சு மலரை மொழி நம் காதில் அழகாக வந்து விழுகிறதே, அந்த கேட்கும் திறனுக்கு இந்த உலகத்தில் பணம் அளவிட முடியுமா? ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் வார்த்தை வரவில்லை என்று சொன்னால், பேச்சு வரவில்லை என்று சொன்னால், அந்த தாய்க்கு தெரியும் என் குழந்தை பேச இருக்கிறான். எல்லா டாக்டர்கள் சொல்றாங்க, கேட்கறாங்க, செக் பண்றாங்க, குழந்தைக்கு பேச முடியாது, அவன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயுடைய உள்ளம் எப்படி நொந்து போகும். நமக்கு அழகாக ஒரு நாவை கொடுத்து குரல் வளர்த்து இறைவன் கொடுத்திருக்கார் என்று சொன்னால், அந்த இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டாம் அன்பானவர்களே? இந்த வாழ்க்கையை சொல்லி கொடுப்பதற்காகத்தான் இறை தூதர்களை இறைவன் மனிதனாகவே தேர்வு செய்து அனுப்பினான். இறை தூதர்களை மனிதனுடைய படி மனிதனாகவே இறைவன் தேர்வு செய்து அனுப்பினான். ஏன்னா நேரடியாக வாழ்க்கையை இறைவன் சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், மனிதன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ இறைவன், நீ கடவுள், உன்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுவான். அதனால் மனிதர்களிலேயே சிறந்தவர்களை தேர்வு செய்து இந்த மனித வாழ்க்கைக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு பயிற்சியாளராக இறை தூதர்களை இறைவன் தேர்வு செய்து இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறான். எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி தண்ணீர் அருந்த வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், நீங்கள் எவ்வாறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அந்த மணமகனை நீ எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், மணமகளை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், கொடுக்கல் வாங்கலை நீ எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், திருமண பந்தத்தை நீ எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், யாரை பெண்ணாக தேர்வு செய்ய வேண்டும், ஒரு நீதியான ஆட்சி எப்படி அமைய வேண்டும், ஒரு அரசு என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆன்மீகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும், சபை ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி சம்பாதிக்க வேண்டும், அதை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அனைத்தும் இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அனைத்தும் இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஆனால் மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? நான் சம்பாதிக்கிறேன், இது என்னுடைய பணம், நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று காலரை தூக்கிவிட்டு செல்லுகிறான். ஆனால் ஒரு நாள் நாம் விரும்பியோ விரும்பாமலோ மரணம் நம்மளை தொட்டு செல்லும். அன்பானவர்களே, மரணம் நம்மை தொட்டு செல்லும். மனைவி அருகில் இருக்கும் போது கணவன் இறந்து போன வரலாறு உண்டு. பெற்றோர் அருகில் இருக்கும் போது பிள்ளைகள் இறந்து போன வரலாறு உண்டு. திருமண மேடையிலே தாலி கட்டிய பிறகு அடுத்த ஒரு நொடி பொழுது மணமகன் இறந்து போன வரலாறு உண்டு. காய்ச்சலை சரி செய்து கொள்ளலாம், தலைவலியை குணமாக்கி விடலாம், ஆனால் மரணத்தை எந்த ஒரு மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. பிறப்பை எப்படி இறைவன் கடமையாக்கினானோ அதே போல இறப்பையும் இறைவன் கடமையாக்கி இருக்கிறான். இறப்பையும் இறைவன் கடமையாக்கி இருக்கின்றான். அந்த ஒரு நாள் எப்போது என்று நாம் யாருக்கும் தெரியாது. பிறந்த நாள் தெரியும், திருமண நாள் தெரியும், ஆனால் நமக்கான இறுதி நாள் யாருக்கும் தெரியாது. அந்த நாள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த நாள் இன்முகத்தோடு நான் அதை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நாளை நான் சந்திக்கின்ற பொழுது இறைவனை காண முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வல்லவனாக வாழ்வதை விட நல்லவனாக வாழ வேண்டும். நல்லவனாக வாழ வேண்டும். இன்று நல்லவர்கள் குறைவு. அதனால் மழை பொழிவது குறைவாகி போய்விட்டது, விளைச்சல்களும் குறைவாகி போய்விட்டது, அநியாயங்கள் தலை தூக்கிவிட்டது, அக்கிரமங்கள் தலை தூக்கிவிட்டன, அதர்மங்கள் உருவாகிவிட்டன. ஏனென்று சொன்னால் நல்லவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். நல்லவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். பாரதியார் சொல்லுகிறார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் வல்லவனாவதும் அன்னை வளர்ப்பிலே என்று சொல்லுகின்ற பொழுது, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகளாகத்தான் உலகத்திலே பிறக்கிறது இந்த மண்ணில்.
அதே நேரத்தில் தனி மனிதனுக்கு இங்கே அமைதி இல்லாமல் போய்விட்டது. தனி மனிதனுக்கு இங்கே அமைதி இல்லாமல் போய்விட்டது. சமூகங்களுக்கு மத்தியிலே இன்று அமைதி இல்லாமல் போய்விட்டது. சமயங்களுக்கு மத்தியிலே அமைதி இல்லாமல் போய்விட்டது. இரு நாடுகளுக்கு மத்தியிலே அமைதி இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், நல்லவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது, நல்லவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது. ஆனால் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் ஆங்காங்கே சில நல்ல மனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஆங்காங்கே சில நல்ல மனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள். யாரேனும் பசி என்றால் ஓடுகிறார்கள். தன் குடும்பத்தை விட்டு, தன்னுடைய தூக்கத்தை விட்டு, தன்னுடைய ஓய்வை விட்டு 24 மணி நேரமும் எங்கோ ஒருவனுக்கு பசி என்றால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு மனிதனுக்கு தேவை என்று சொன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கேனும் ஏதேனும் பிரச்சனை என்றால் முதல் ஆளாக களத்தில் இருக்கிறார்கள். ஆங்காங்கே சில நல்ல உள்ளங்கள், நல்ல மனிதர்கள் இந்த மனிதனை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். மனித வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். நாம் எதையும் கொண்டு வரவில்லை, நாம் எதையும் கொண்டு செல்வதில்லை, இருக்கின்ற கால வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வோம் என்ற அடிப்படையிலே சில நல்ல உள்ளங்கள் உலகம் முழுவதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இறைவன் அவர்களை நேசிக்கின்றான். இறைவன் அவர்களை நேசிக்கின்றான். யாரெல்லாம் அவர்களுக்கு பதவி கொடுத்தாலும் சரி, பட்டம் கொடுத்தாலும் சரி, கண்ணியப்படுத்தினாலும் சரி, அல்லது கேவலப்படுத்தினாலும் சரி, அந்த நல்லுள்ளங்களை இறைவன் கண்ணியப்படுத்தியே தீருவான். இறைவன் கண்ணியப்படுத்தியே தீருவான். அடுத்த 1 மணி நேரம் நமக்கு இருக்குமா இருக்காதா என்று யாருக்கும் இங்கு கேரண்டி கிடையாது. அன்பானவர்கள், யாருக்கும் கேரண்டி கிடையாது. அதனால் மொழியின் பெயரால் சண்டை தேவையில்லை, நிறத்தின் பெயரால் சண்டை தேவையில்லை, இனத்தின் பெயரால் சண்டை தேவையில்லை, மதத்தின் பெயரால் சண்டை தேவையில்லை. எல்லோரும் ஒரு தாய் மக்கள், எல்லோரும் ஒரு தாய் மக்கள். அழகாக ஒரு பாடலை பாடினார். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். எவ்வளவு அழகான பாடல் வரிகள்! அந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்தால் இந்த உலகத்தில் அமைதியை தவிர வேறு எதுவும் இல்லை. அமைதியை தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவிப்பை நான் சொல்லுகிறேன். மனதார், உளமார் எல்லோரும் அமைதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான வழிகாட்டுதலை இறைவன் வழங்கியிருக்கிறான் என்று நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். அந்த வழிகாட்டுதல் எங்கே இருக்கிறது? அது யாருக்கான வழிகாட்டுதல்? ஒரு சமூக மக்களுக்கு மத்தியிலா, அல்லது ஒரு மதத்திற்கு மட்டுமா, அல்லது ஒரு இனத்திற்கு மட்டுமா, அல்லது ஒரு நிறத்திற்கு மட்டுமா என்று சொன்னால் உலகத்தில் வாழுகின்ற ஏன் கடைசி மனிதன் வர வரைக்கும் அவனுக்கான வழிகாட்டுதலை இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஒரு புத்தகத்தின் வடிவில், ஒரு புத்தகத்தின் வடிவில். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வாய்ப்பு இருந்தா யாராவது ஒரு கையை தூக்குங்க. மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக நான் வாழ ஆசைப்படுகிறேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தா ஒரு கை தூக்குங்க. கையிருந்தா நல்லா தூக்கலாம். மகிழ்ச்சியாக வாழ ஆசைப்படுகிறேன், சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறேன், நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறேன், கருணையோடு வாழ ஆசைப்படுகிறேன், ஆரோக்கியத்தோடு வாழ ஆசைப்படுகிறால் நீங்கள் வெட்கப்படாமல் கையை உயர்த்தி தூக்கலாம். உயர்த்தி தூக்கலாம். இது சாட்சி, இது சாட்சி. இதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், இதற்காகத்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம், இதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சி எங்கே ஒளிந்திருக்கிறது? எங்கே ஒளிந்திருக்கிறது? நமக்குள் தான் இருக்கிறது. நாம் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிறது. அது அதை திறந்து பார்த்தால் உட்கார்ந்து சிந்தனை செய்து பார்த்தால் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளதான் இருக்குது. நமக்குள்ளதான் இருக்குது. எங்கெங்கே ஓடுறோம். பணம் இருந்தால் வந்து நினைக்கிறோம், பணம் இருந்தா வராதுங்க. பணம் இருந்தா வராது. பணம் இருந்தா தூக்கமே வராது. அப்புறம் எப்படி சந்தோஷம் வரும்? தூக்கமே வராது. நீங்கள் வெளியில் செல்லுகிற பொழுது அந்த ஓரத்துல கொஞ்சம் புத்தகம் இருக்கும். ஒரு கிரீன் கலர் அட்டை போட்டு ஒரு புத்தகம் இருக்கும். எண்ணிக்கையில ஒரு 25 புத்தகம் இருக்கு. திறந்த மனதோடு, மதம் பாராமல், இனம் பாராமல்
இது எனக்கானது, இது எனக்கானது என்று அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து திறந்து படித்தால் அது சொல்லுகின்ற முதல் வரி, இது உலக மக்கள் அனைவருக்குமானது, இது உலக மக்கள் அனைவருக்குமானது ஒரு செய்தி அது பதிவு செய்கிறது. உலக மக்கள் அனைவருக்குமான செய்தி என்று சொன்னால் அந்த உலக மக்களில் நான் ஒருவன் இங்கே இருக்கிறேன், என் மனைவி இருக்கிறார், என் தாய் இருக்கிறார், என் தந்தை இருக்கிறார், என் அண்ணன் தம்பி இருக்கிறான், என் மச்சான் மாமன் இருக்கிறான் என்று சொன்னால் இது அவர்களுக்கான புத்தகம். அதில் சொல்லப்பட்ட முதல் வரி, அளவில்லா கருணை இணையில்லா கிருபையுடைய இறைவனின் திருப்பெயரால் தாயை விட, தந்தையை விட, பிள்ளையை விட, மனைவியை விட, உற்றார் உறவினரை விட அளவில்லா கருணை கொண்ட இணையில்லா கிருபை கொண்ட இறைவன் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறது. இறைவன் பேசுகிறேன் என்று எழுதி தாய்மொழியில், நம் பேசக்கூடிய தாய்மொழியில், தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பக்கம் பக்கமாக திறந்து பாருங்கள், பக்கம் பக்கமாக திறந்து பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் இன்றே அதை திறந்து பாருங்கள். அது உங்களுக்கானது, அது உலக மக்களுக்கானது. முஸ்லிம்களுக்கு ஆனது என்று யாரேனும் சொன்னால் அவரை நீங்கள் திருப்பி கேளுங்கள். அப்படி இதில் எங்கே எழுதப்பட்டிருக்கு என்று திருப்பி கேளுங்கள், அவரிடம் திருப்பி கேளுங்கள். இதை சொல்லவில்லை என்று சொன்னால் இவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை, இவ்வளவு தூரம் அன்பை பற்றி பேசியிருக்கிறோம், பாசத்தை பற்றி பேசியிருக்கிறோம், மகிழ்ச்சியை பற்றி பேசியிருக்கிறோம், உறவுகளை பற்றி பேசியிருக்கிறோம், சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம், உலக அமைதியை பற்றி பேசியிருக்கிறோம், நாடுகளுக்கிடையே அமைதியை பற்றி பேசியிருக்கிறோம். இதெல்லாம் எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த புத்தகத்திலே இருக்கிறது. அந்த புத்தகத்தில் தான் இருக்கு. அதை கொடுத்தால் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இது முஸ்லிம்களுக்கானது என்று சொல்லிவிடுகிறார். இது முஸ்லிம்களுக்கானது அல்ல. இந்த வானம் பொதுவானது, முஸ்லிம்களுக்கானதா? இந்த பூமி பொதுவானது, யாருக்கானது? தண்ணீர் பொதுவானது, யாருக்கானது? காற்று யாருக்கானது? பொதுவானது. கடல் யாருக்கானது? பொதுவானது. மழை யாருக்கானது? பொதுவானது. இறைவன் யாருக்கானவன்? பொதுவானவன். அவன் கொடுத்த செய்தியும் பொதுவானது. யாருக்கான? தனி மனிதனுக்காக அல்ல, தனி சமூகத்துக்கானது அல்ல, அது பொதுவானது. அது பொதுவானது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செல்லுகின்ற போது அதை எடுத்து வாசிங்க. தவறாக எழுதியிருந்தால், அதில் தவறாக எழுதியிருந்தால் உங்களுக்கு யார் அழைப்பு கொடுத்தார்களோ அவர்கள் சட்டையை பிடித்து கேளுங்கள். தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சட்டையை பிடித்து கேளுங்கள். அதை சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த அவையிலே உங்களை அழைத்து அந்த ஒரு செய்தியை நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் இறைவன் சொல்லுகிறான், இவன் அநியாயக்காரன் என்று சொல்லுகிறான். இவன் அநியாயக்காரன், இவன் அநியாயக்காரன். அதற்கான தீர்ப்பு எங்கே இருக்கும் என்று சொன்னால் இறப்புக்கு அப்புறம், பிறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருப்பது போல இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் எல்லோரும் ஜெயிக்க வேண்டும். குடும்பத்தோடு ஜெயிக்க வேண்டும், பிள்ளைகளோடு ஜெயிக்க வேண்டும், உறவுகளோடு ஜெயிக்க வேண்டும், நல்லவர்களோடு இருக்க வேண்டும், அங்கே நாமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் இல்லாத இறைவன் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி சகோதரர் அன்னுதீன் அவர்களுக்கு. நம் வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் வாழ்வின் நோக்கத்தை ஒரு சிறந்த பாடமாக நாம் அனைவரும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், நம் வாழ்வில் சிறப்படைய, நம் வாழ்வில் வெற்றி பெற நாம் இறைவனுடைய அந்த வழிகாட்டலை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்தும் இரண்டு சகோதரர்கள் இங்கே மிக சிறப்பாகவும் அழகாகவும் சகோதரத்த உணர்வோடு இங்கே எடுத்துரைத்தார்கள். அவர்கள் கூறிய அந்த சகோதரத்த உணர்வோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல வேளையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த சமூக நல்லிணக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய சகோதரர் சொல்வேந்தர் சிங்காரவேலு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்குவதற்காக தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் பொறுப்பாளர் சகோதரர் அப்துல் ரவுஃப் அவர்களை அழைக்கின்றேன்.
மிக்க நன்றி சகோதரர்களுக்கு. இவ்வளவு நேரமும் அமைதி காத்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் நமது அழைப்பினை ஏற்று தன்னுடைய நேரத்தை இங்கே ஒதுக்கி வந்து சிறப்புரையாற்றிய சகோதரர் சொல்வேந்தர் சிங்காரவேலு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மற்றும் அன்வர்தீன் சகோதரர் அவர்களுக்கும் தாருல் ஈமான் தமிழ் இஸ்லாமிக் சென்டர் சார்பாக எமது நன்றியினை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். நன்றி.